ஒண்ணும் இல்ல. இங்க ஒரே நேரத்துல ஒரு பக்கம் மருத்துவ ஜோதிடம் வகுப்பு போயிட்டு இருக்கு ஸ்டார் அகாடமி அலுவலகத்துல. சோ அதற்கான டெக்னிக்கல் விஷயங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு. சோ இதையும் வந்ததுனால கொஞ்சம் சின்ன சின்னதா சில இடையூறுகள். எனியோ சோ ஐயாவோட அறிமுகப்படுத்துறதுக்கான விஷயத்த கூட என்னால கேட்கறதுக்கான அவகாசம் இல்லாம போச்சு. சோ ஐயா தவறாக எடுத்துக்கொள்ளாமல் இந்த ஸ்டார் அகாடமி கூட்டத்தில் உங்களை நாங்கள் ஒரு முக்கியமானதொரு விருந்தாளியாக கருதுகிறோம். நீங்களே உங்களை பற்றி ஓரளவுக்கு உங்க ஜோதிட அனுபவம், உங்களுடைய பிறப்பு, பெற்றோர், தகப்பனார், ஜோதிட குருநாதர் இந்த மாதிரியான விஷயங்களை அறிமுகப்படுத்திக்குமாறு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கு ஐயா அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, நாம ஏற்கனவே ஒவ்வொரு பாவகத்தை பத்தியும் பேசிட்டு வரோம். ஐயா அவர்களுக்கு 7ஆம் பாவகம் குறித்து இன்றைக்கு பேச இருக்கிறார்கள். இந்த 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இன்றியமையாத நம்முடைய எதிர்நிலை பாவம். நேர் 180 டிகிரியில் இருக்கக்கூடிய எதிர்நிலை பாவம். வாழ்க்கை துணை உட்பட தொழில் கூட்டாளிகள், நண்பர்கள், திருமண வாழ்க்கை, இந்த மாதிரியான விஷயங்கள். சோ இதை பற்றியெல்லாம் ஐயா அவர்கள் விரிவாக பேச இருக்கிறார்கள். முதலில் ஐயா அவர்களை ஸ்டார் அகாடமி சார்பிலும் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரின் சார்பிலும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஒன்றை வைக்கிறேன். ஐயா அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சிக்கு துவக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா. அனைவருக்கும் வணக்கம். உங்களின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நந்தா துரைசாமி பேசுகின்றேன். இன்னும் வாய்ஸ் நல்லா கேக்குதா, கரெக்டா கேக்குதா என்னங்கறத மட்டும் சொல்லுங்க. கேக்குது. வேற யாராலையும் அன்மியூட் பண்ண முடியாது. என்ன அன்மியூட் பண்ணுவான்றதுனால உங்களை மட்டும்தான் அன்மியூட் பண்ணிருக்கேன். நீங்க பேசலாம். 1.5 மணி நேரம் உங்க சிறப்புரை முடிந்த பிறகு மக்கள் அவங்களுடைய சந்தேகங்கள், உங்க உரை மீதான சந்தேகங்களை கேட்கலாம். அப்போ எல்லாரும் அன்மியூட் பண்ணி பேசலாம். ஓகே ஓகே, நீங்க தொடரலாம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். சீனிவாசன் ஐயா ஸ்டார் அகாடமி சார்பாக எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துள்ளார். ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இன்று இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து ஜோதிட பெருமக்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். என்னுடைய பெயர் நந்தா துரைசாமி. நான் கடந்த 25 ஆண்டுகளாக ஜோதிடம், வாஸ்து, எண்கணிதம், ராசிக்கல், நீரூற்று போன்றவற்றை ஆய்வு செய்து அதை மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அதை செயல்படுத்தி கொண்டுள்ளேன். ஜோதிடத்தில் தொழில்முறை ஜோதிட ரகசியம் என்ற புத்தகமும் 10ஆம் பாவமும் உத்தியோக யோகமும் என்ற புத்தகமும் வெளியிட்டுள்ளேன். இந்த புத்தகம் ஆரோமரா பிரசுரத்தின் மூலம் வெளியிடப்பட்டு நம் ஜோதிடர்கள் அனைவருடைய கைகளிலும் இன்று தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 புத்தகங்கள் ஜோதிடத்துக்காக எழுதியுள்ளேன். அடுத்து இன்னும் நிறைய புத்தகங்கள், ஒவ்வொரு பாவகத்திற்கும் ஒரு புத்தகம் என்ற வடிவில் தயார் செய்து கொண்டுள்ளேன். அடுத்து வாஸ்துவில் ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் இணைத்து இந்த நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளுக்கு நிவர்த்தி கொடுத்துள்ளேன். வாஸ்துவில் தெளிவாக ஒரு பஞ்சபூதங்களுக்கு ஒரு 5 பார்ட்டாக புத்தகங்கள் தயாராகி கொண்டுள்ளது. அப்ப வாஸ்துவிற்கென்று தனி புத்தகம் தயாராகி கொண்டுள்ளது. அடுத்து எண்கணிதத்தில் சிறப்பாக நீங்கள் வண்டி வாகனம் வாங்கணும், கார், பைக்கு இந்த மாதிரி வாங்கணும், நமக்கு எந்த மாதிரி எண் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும், எந்த மாதிரி எண் வாங்கினால் பெட்டரா இருக்குங்கிறதுல அதுலேயும் ஆய்வு செய்து நிறைய எண்களை கொடுத்து அந்த வண்டி வாகனங்கள் நமக்கு நல்ல பயனுள்ளதாக அமையக்கூடிய வகையில் அமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து ராசிக்கல் நம்ம எந்த மாதிரி ராசிக்கல் போட்டுக்கொண்டா நமக்கு நல்ல பலனை கொடுக்கும், சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத ஆய்வு செய்து ஜோதிட அரசுல அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் நவரத்தினங்கள் என்ற தலைப்புல ஒரு கட்டுரையும் எழுதியுள்ளேன் அந்த நவரத்தினங்களை பத்தி.
அடுத்து நீர் ஊற்று. இப்ப நம்ம கட்டடத்துக்கு வாஸ்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பூமி பூஜையிலிருந்து அவர்களுக்கு கிரக பிரவேசம் வரைக்கும் பிளான் போட்டு கொடுக்கறதுல இருந்து நீள அகலம் குழிக்கணக்கோட பிளான் போட்டு கொடுக்கறதுல இருந்து தெளிவாக செய்து கொண்டுள்ளேன். இதெல்லாம் நீர் ஊற்று, அவங்களுக்கு எந்த இடத்துல நீர் ஆதாரம் உள்ளது, எந்த இடத்துல போர் பாயிண்ட நம்ம அமைத்து கொடுத்தால் அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் கவனம் செலுத்தி அவர்களுக்கு நீர் ஊற்றும் நான் பார்த்து தயார் செய்து கொண்டுள்ளேன். இதுதான் என்னுடைய அறிமுகம். நான் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் உள்ளேன். எனது பெயர் நந்தா துரைசாமி. ரைட். நம்ம இன்னைக்கு எதை பற்றி நாம் ஆய்வு செய்ய போகின்றோம் என்றால் 7ஆம் பாவம். நம்ம ஒவ்வொரு ஜாதகத்திலும் லக்னம் என்பதுதான், 1ஆம் பாவம் என்பதுதான் நம்மளுடைய ஆத்மா, உயிர், ஆரோக்கியம், திறமை, உடல் அமைப்பு, மகிழ்ச்சி, துன்பம், இன்பம், பிறந்த இடம், புகழ், வலிமை, ஆயுள், கௌரவம், நம்மளுடைய செயல்திறன், நல்லொழுக்கத்தை பற்றி கூறக்கூடியது 1ஆம் பாவம். எப்பயுமே ஒரு ஜாதகத்துல, ஜனன ஜாதகத்துல லக்னம் பலம் பெற்றவர்கள் அனைத்து காரியங்களையும் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அமைவார்கள். அப்ப இந்த 1ஆம் பாவத்தை இணைந்து செயல்படக்கூடிய பாவகம் எதுன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் பாவம். நம்மளுடைய ஜாதகத்துல 7ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னா களத்திர பாவம் அப்படின்னு சொல்றோம், களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு கை தட்டினால் ஓசை கிடையாது, 2 கை சேர்ந்து தட்டும் பொழுதுதான் ஓசை எழும். அந்த மாதிரி 7ஆம் பாவம் இந்த 1ஆம் பாவத்துக்கு துணையாக சப்போர்ட்டாக இருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வெற்றி பெற்றவர்களாக மாறுவார்கள். ஒரே நிமிடம் அப்படியே லைன்ல இருங்க. அப்ப இந்த 7ஆம் பாவம் அப்படிங்கிறது மனைவி, அதாவது கணவனா இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். அப்ப துணை, நமக்கு துணையாக அமையக்கூடிய இடம்தான் இந்த 7ஆம் பாவம். அப்ப நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள், நம்மளுடைய திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது, நம்மளுடைய கற்பு நிலை, காமம், சிறுநீர், தத்துப்பிள்ளை, வெளிநாட்டு தொடர்பு, நம்மளுடைய தனித்தன்மையை பற்றி சொல்லக்கூடிய பாவகம் தான் இந்த 7ஆம் பாவகம். அப்ப 1ஆம் பாவத்துக்கு துணை செய்யக்கூடிய, 1ஆம் பாவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பாவம் வாழ்க்கையில நம்மை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த 7ஆம் பாவகமே. 1ஆம் பாவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பாவம் 7ஆம் பாவம். அப்ப இந்த 7ஆம் பாவகம் சிறப்பாக அமைந்தால் நம்ம வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் பெற்று நம்ம மேன்மேலும் முன்னேற்றம், வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பாக அமையும். நமக்கு வளமாக அமையும். அப்ப இந்த 7ஆம் பாவகத்தை பற்றி தான் இன்று நம்ம ஆய்வு செய்ய போகின்றோம். அப்ப இந்த 7ஆம் பாவகம் நம்மளுடைய வருங்கால துணையை கூறக்கூடியதாகும். அப்ப ஒரு ஜாதகர் குழந்தையாக இருக்கும் பொழுது 7ஆம் பாவம் வேலை செய்தால் அவர்களுக்கு நண்பர்கள் வகை துணை செய்யும். அந்த குறிப்பிட்ட பருவ காலத்தில் காதல் வசப்படக்கூடிய காலங்கள். அதே 18 வயது நிரம்பியதற்கு பின்னர் துணை ஆணாக இருந்தால் மனைவியும், பெண்ணாக இருந்தால் கணவனையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த பாவகம் தான் இந்த 7ஆம் பாவகம். அப்ப இந்த 7ஆம் பாவகம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க நிறைய பாடல்கள்ல, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு யாருக்கு யார் துணையாக வருவாங்க அப்படிங்கிறத இந்த 7ஆம் பாவகத்தை கொண்டு நாம் கணித்து விடலாம். அப்ப இந்த 7ஆம் பாவகம் பலமாக இருந்தால்
நமக்கு துணை அமையும். இந்த 7ஆம் பாவகம் நல்ல முறையில் இருந்தால், 7ஆம் பாவகத்தினுடைய கிரக நிலைகள் நல்ல முறையில் அமைந்தால் நமக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி நல்ல முறையில் அமைந்து வாழ்க்கை சிறப்பாக அமையும். இந்த 7ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டால் அவர்கள் வாழ்க்கையில் பல்வேறு துன்பங்களையும் பல்வேறு பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்திக்க வேண்டியதாக வரும். ஹலோ, அதாவது வாய்ஸ் நல்லா கேக்குதாங்கிறத மட்டும் அப்படியே கொஞ்சம் யாராவது மெசேஜ் மட்டும் போடுங்க போதும். கேக்குதுங்கய்யா, கேக்குது. ஏதோ வாய்ஸ் கேட்கலன்னா கொஞ்சம் கேக்குதுங்கய்யா, தகவல் கொடுங்க. கேக்குது, நீங்க proceed பண்ணுங்க. அப்ப இந்த 7ஆம் பாவகம் எந்த அளவுக்கு பலம் பெற்று இருக்கிறது? ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்ப எந்த அளவுக்கு பலம் பெற்று இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய திருமண வாழ்க்கை அமையும். ஏன்னா இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே அது வளர்ந்து கல்வி முடித்து வேலை வாய்ப்புக்கு வந்த உடனே அடுத்து திருமண காலம் தான். அந்த 18 வயது பெண்ணா இருந்தா 18 வயது, ஆணா இருந்தா 21 முடிஞ்ச உடனே திருமணம் தான் நமக்கு முக்கியமாக அமைகிறது. அப்ப இந்த திருமணம் காலாகாலத்துல நடக்குமா, லேட்டா நடக்குமா, அல்லது கல்யாணமே ஆகாம போகுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆய்வு செய்ய போகின்றோம். அப்ப ஒரு ஜாதகத்துல அந்த குறிப்பிட்ட காலம், பருவ காலம் வந்தவுடன், திருமண காலம் வந்தவுடன் இன்னைக்கு எத்தனை பேத்துக்கு அந்த வயதில் திருமணம் நடக்குது, எவ்வளவு பேர் திருமணம் நடைபெறாமல் அலைந்து கொண்டே தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள், எவ்வளவு பேர் திருமணமே இல்லாம தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு என்னென்ன காரணம், எதனால இது தடையாகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகின்றோம். அப்ப இந்த 7ஆம் பாவம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில அடிப்படைகளை தெரிஞ்சுக்கணும். ஜாதகத்துல உள்ள அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப 7ஆம் பாவகம் சப்தமஸ்தானம் என்றும் களத்திர ஸ்தானம் என்றும் மனைவிக்கு உரிய ஸ்தானம் என்றும் நாம் அழைக்கின்றோம். அப்ப இந்த ஒவ்வொரு ராசிகளிலும் நமக்கு சரம், ஸ்திரம், உபயம் என்று ராசிகள் உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ராசிக்கும் லக்ன பாதகாதிபதிகள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சர லக்னமாக உள்ளவர்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதியே பாதகாதிபதியாக வருவார். ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதியாக வருவார். உபய லக்னத்திற்கு 7ஆம் இடத்து அதிபதியே பாதகாதிபதியாக வருவார். அப்ப நம்மளுடைய இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடியது பஞ்சபூத சக்திகள். இந்த பிரபஞ்சம் முழுசும் இந்த கிரகங்களை எல்லாம் இயக்கக்கூடியது இந்த பஞ்சபூத சக்திகள் தான். அப்ப இந்த பூமியில் இருக்கக்கூடியது அனைத்தும் பஞ்சபூத சக்திகளே. அப்ப நம்ம இந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் அனைத்தும் இந்த பஞ்சபூத சக்தியினால் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த பஞ்சபூத சக்திகள் நமக்கு இந்த கிரகங்களினுடைய சுழற்சியின் மூலம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த கிரகங்களை பற்றி நாம் அடிப்படை விஷயங்களை நமக்கு தெரிந்து கொள்ளணும். அடுத்து கிரகங்களினுடைய காரகத்துவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சுப கிரகங்கள், அசுப கிரகங்கள், பாவ கிரகங்களை பற்றி நாம் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுல லக்னத்திற்கு சுப கிரகங்கள், அசுப கிரகங்கள் ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறுபடும். அப்ப ஒரு லக்னத்திற்கு சுபகிரகமா வரக்கூடியது இன்னொரு லக்னத்திற்கு அசுப கிரகமா மாறும். ஐயா வணக்கம். முக்கியமா ஒவ்வொரு லக்னத்திற்கும் சுபகிரகங்கள், அசுப கிரகங்கள், சுபர்கள், இதை பற்றி நாம் அடிப்படை விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மேக்சிமம் நீங்க நம்ம நேரடியா இன்னைக்கு 7ஆம் பாவகத்தை போறதுனால நம்ம அடிப்படை விஷயங்கள் ஏதாவது தெரியலன்னா மட்டும் கடைசியா விளக்கம் கொடுக்கலாம். நம்ம ஒரு சில விஷயங்களை மட்டும் தெரிந்து கொண்டு நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம சென்று விடலாம். அதே மாதிரி திசைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். ராசிக்கும் உள்ள திசைகள். மேசம் கிழக்கு,
ரிஷபம் நான் தெற்கு, பேசுறது கேக்குதுங்களா மிதுனம் ஐயா? மேற்கு, கடகம் என் வடக்கு. இந்த மாதிரி அடுத்த ராசி சிம்மத்துல இருந்து அடுத்த 4 ராசிகள் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. தனுசுல இருந்து அடுத்த 4 ராசிகள் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள திசை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த ராசி கட்டத்தை மொத்தமா பார்க்கும் பொழுது மேஷம் ரிஷபம் இருக்கக்கூடிய பகுதி கிழக்கு பகுதி, மிதுனம் இருக்கக்கூடிய பகுதி தென்கிழக்கு, கடகம் சிம்மம் இருக்கக்கூடிய பகுதி தெற்கு, கன்னி இருக்கக்கூடியது தென்மேற்கு, துலாம் விருச்சிகம் இருக்கக்கூடிய திசைகள் மேற்கு திசை, தனுசு வடமேற்கு திசை, மகரம் கும்பம் இது வடக்கு திசை, மீனம் வடகிழக்கு திசை. அப்ப இந்த ஒவ்வொரு ராசிக்கும் அந்த ராசி உரிய திசைகள் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எதற்காக அடிப்படை விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அப்பதான் இந்த 7ஆம் பாவகம், 7ஆம் பாவங்கிறது நம்மளுடைய திருமணம் தான். நம்மளுடைய துணைகள், நம்மளுடைய துணை எந்த அளவுக்கு அமையும், அது எந்த திசையில அமையும், இந்த திருமண காலம் எந்த காலத்துல நடைபெறும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அதற்காக நம்ம திசைகளை அறிந்து கொள்ள வேண்டும். கிரகங்களில் களத்திர காரகன் என்று சொல்லக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான் களத்திர காரகன். அப்ப இந்த சுக்கிரனே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் களத்திர காரகன்கிறது இந்த சுக்கிரன் தான். அப்ப சுக்கிரனையினுடைய காரகத்துவங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொண்டால் நாம் இப்ப இந்த 7ஆம் பாவகம் எந்த அளவுக்கு நமக்கு ஒருவருக்கு ஒரு ஜாதகருக்கு செயல்படும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்ப அதற்கு முன்னாடி கிரகங்களினுடைய பலம் பலவீனத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிரகம் பலம் பெற்ற கிரகமா பலம் இழந்து உள்ளதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு அதிபதியும் பலம் பலவீனம் நாம் தெரிந்து கொண்டால் அதை கொண்டுதான் நம்ம பலன்களையே சொல்ல முடியும். அப்ப ஒரு கிரகத்தினுடைய பலன் திசா புத்தியினுடைய பலனை நாம் சொல்ல வேண்டும் என்றால் கிரகத்தினுடைய பலம் பலவீனத்தை வைத்துதான் நமக்கு அது முழு சுப பலன்களை தருகின்றதா அல்லது அசுப பலன்களை தருகின்றதா என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ ஒரு கிரகத்தை பலம் பலவீனத்தை நம்ம எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் கேந்திரம் திரிகோணங்களில் இருந்தால் சுப நட்சத்திரங்களில் இருந்தால் அது பலம் பெற்ற கிரகம். அப்ப ஒரு கிரகம் எப்பெல்லாம் பலம் பெறும் அப்படின்னா கேந்திரம் திரிகோணங்களில் இருக்கும் பொழுதும் ஆட்சி உச்சம் நட்பு ராசிகளில் இருக்கும் பொழுதும் சுப கிரகங்களினுடைய நட்சத்திர சாரம் பெறும் பொழுதும் ஒரு கிரகங்கள் பலம் பெறும். ஒரு கிரகம் எப்பெல்லாம் பலவீனம் அடையும் பலம் இழக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6, 8, 12 லக்னத்திற்கு 6, 8, 12களில் மறைந்தாலும் தன்னுடைய ஸ்தானத்துக்கு 6, 8, 12ல் மறைந்தாலும் அல்லது சூரியனோடு ஒரு குறிப்பிட்ட பாகையில் இணைந்து அஸ்தங்க நிலை அடைந்தாலும் அல்லது நீச்சம் பெற்றாலும் அந்த கிரகம் பாவர்களுடன் சேர்ந்தாலும் அந்த கிரகம் பலம் இழக்கும். அப்ப ஒரு கிரகம் பலம் பெறுமா பலம் இழக்குதாங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதெல்லாம் அடிப்படை விஷயங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் நம்ம ஜோதிட பலன் சொல்லுவதற்கும் அந்த ஒவ்வொரு நிகழ்வும் எந்த காலத்தில் நடைபெறுகிறது எப்ப நடைபெறும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்வதற்கும் இந்த கிரகங்களினுடைய பலம் பலவீனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம திருமணம் தான். அப்ப இந்த திருமணம் இன்னைக்கு அரசாங்கமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெண்களுக்கு 18 வயதும் ஆண்களுக்கு 21 வயதும் நிர்ணயம் செய்துள்ளார்கள். இந்த குறிப்பிட்ட பருவ காலத்தை அடைந்தவுடன்
அந்த பெற்றோர், அந்த பிள்ளைகளினுடைய பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப இந்த வரன் தேட ஆரம்பிக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட காலத்துல திருமணம் நடக்குமா, அல்லது அந்த ஜாதகருக்கு லேட்டா திருமணம் நடக்குமா, அல்லது திருமண வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் அவங்க சந்திப்பாங்க, அந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமையுமா, அல்லது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுமா என்பதையெல்லாம் இந்த 7ஆம் பாவகத்தை கொண்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்ப அந்த திருமண வயதில் காலாகாலத்தில் அந்த 21 to 25 வயதில் திருமணம் நடக்கும்னா, எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் அவங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் பலம் பெற்று இருந்தால், இந்த 3 ஸ்தானங்களும் நல்ல அமைப்பில் இருந்தால் அவர்களுக்கு காலாகாலத்தில் திருமணம், அந்த திருமண வயதில் நடந்துவிடும். திருமணம் நல்ல முறையில் நடக்கும். அப்ப இந்த 3 ஸ்தானங்களில் 2, 7, 8 தான். 2ஆம் இடம் என்பது குடும்பம், குடும்ப வாழ்க்கை. அப்ப குடும்பத்தை அமைத்து தரக்கூடிய இடம் 2ஆம் இடம். 7ஆம் இடம் மனைவிக்கு உரிய ஸ்தானம். மனைவியோடு நம்ம எந்த அளவுக்கு நட்புறவு இருக்கும் என்பதை சொல்லக்கூடியதும், நமக்கு குறிப்பிட்ட காலத்தில் மனைவி அமைவார்களா என்பதை சொல்லக்கூடியதும் 7ஆம் இடம். 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம். அப்ப இந்த 3 ஸ்தானமும் பலம் பெற்றால் அவர்களுக்கு அந்த திருமண வயதில், சரியான வயதில் திருமணம் நடக்கும். இதுல ஒரு ஸ்தானம் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு 25 வயதிற்கு மேலதான் திருமணம் நடக்கும். இந்த 3 ஸ்தானங்களில் 2, 7, 8 இந்த 3 ஸ்தானங்களில் 2 ஸ்தானங்கள் பாதிக்கப்பட்டால் 30 வயதிற்கு பின்னாடிதான் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும். 3 ஸ்தானமே பாதிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு 35க்கு பின்னர் தான் திருமணம் நடக்கும். அவர்களுடைய லக்னாதிபதியும் பாதிப்பு அடைந்து விட்டால் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை இல்லாமல் சன்னியாசி யோகத்தை கொடுப்பதாக அமைந்துவிடும். அப்ப இந்த 3 ஸ்தானங்கள் தான் இவங்களுக்கு வாழ்க்கை துணையை அமைத்து தரக்கூடிய ஸ்தானங்கள். அப்ப இந்த 7ஆம் இடத்து அதிபதி நல்ல முறையில் அமைந்தால் அவங்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த 7ஆம் இடத்து அதிபதி பலம் பெற்றால் அவர்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் திருமணம் நடக்கும். இந்த 7ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 ஸ்தானங்களில் மறைந்து விட்டாலும், அல்லது நீச்சம் பெற்று விட்டாலும், அல்லது சூரியனுடன் நெருக்கமாகி அஸ்தங்க நிலை அடைந்து விட்டாலும், அல்லது பாவர் சேர்க்கை ஏற்பட்டு விட்டாலும் அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்தில் திருமணம் நடைபெறாது. அப்ப இதை வச்சுதான் நமக்கு அவங்க எந்த காலத்துல ஒரு ஜாதகருக்கு எத்தனாவது வயதில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும். அப்ப திருமணம் எப்ப நடக்கும், திருமணம் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 7ஆம் இடத்து அதிபதியினுடைய அல்லது 7ஆம் இடத்திற்கு தொடர்பு பெற்று திசாபுத்திகள் நடக்கக்கூடிய காலங்களில் மட்டுமே அந்த திருமணம் நடக்கும். அப்ப ஒருத்தர் திருமணத்துக்கு வரன் தேடுறாங்க. இப்ப நடக்கக்கூடிய திசாபுத்தி இந்த 2ஆம் இடத்துக்கோ 7ஆம் இடத்துக்கோ 8ஆம் இடத்துக்கோ தொடர்பு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு திருமணத்துக்கான முயற்சி பண்ணனா திருமணம் நடக்குமானா நிச்சயமா திருமணம் நடக்காது. அப்ப இவங்க எப்ப முயற்சி பண்ணணும் அப்படின்னா, இந்த 2ஆம் இடமோ 7ஆம் இடமோ 8ஆம் இடமோ தொடர்பு பெற்று திசைகள் நடந்தால் நிச்சயமா அவங்களுக்கு முயற்சிக்கான பலன் கட்டாயம் கிடைக்கும். அந்த கிரகம் பலம் பெற்றால் அந்த திசா புத்தியில நடக்கும். அந்த தொடர்பு பெற்ற திசை நடந்தாலும், அந்த கிரகங்கள் பலம் இழந்தால் அந்த திசை நடந்தாலும் கூட அவர்களுக்கு நடக்காது. அப்ப எப்ப திருமணம், அந்த திசா புத்தி, அந்த திருமண வயது வந்ததுக்கு பிற்பாடு அவர்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் இந்த 2ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடத்துக்கு தொடர்பு பெற்று திசை நடந்தால் அந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணனா திருமணம் நடக்கும். அப்ப எந்தெந்த புத்திகள் நடக்கும் பொழுது, எந்தெந்த திசைகள் எந்தெந்த புத்தி நடக்கும்போது திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இந்த 2ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடத்தை எப்பயுமே நினைவில் வைத்துக்கணும்.
திருமணத்துக்கு அப்படின்னு முயற்சி பண்றோம்னா இந்த 3 ஸ்தானங்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 3 ஸ்தானங்களுக்குரிய அதிபதிகளினுடைய திசை காலங்கள் முயற்சி பண்ணலாம். அல்லது இந்த 3 ஸ்தானங்களினுடைய புத்தி காலங்கள், அல்லது இந்த 3 அதிபதிகளினுடைய நட்சத்திர சாரத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் இது சப்போர்ட் பண்ணும். அல்லது இந்த ஸ்தானங்களில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் இவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். அப்ப 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும், அல்லது 7ஆம் இடத்து அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் இருந்து ஒரு திசை நடந்தாலும், ஒரு திசா புத்தி நடந்தாலும், அல்லது 7ஆம் இடத்து அதிபதி நட்சத்திர சாரத்தில் திசா புத்தி நடந்தாலும் அந்த முயற்சிக்கான வெற்றி கிடைக்கும். எப்ப தடையாகும் அப்படின்னா, இந்த திசா புத்திகள் 6, 8, 12 மறைந்து விட்டாலும், அந்த கிரகங்கள் நீச்சம் அஸ்தங்கம் அடைந்து விட்டாலும் அங்க பலன் கிடைக்காது. அந்த திருமணம் தடையாகிடும். அப்ப திருமணம் நடைபெறக்கூடிய காலங்கள் எப்ப அப்படிங்கிறத இப்ப நம்ம சொல்லிட்டோம். அப்ப அடுத்தது நம்ம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பெண் அமையக்கூடிய விதம், அந்த பெண் வரதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி நாம் இப்ப பார்ப்போம். 1ஆம் இடம் தான் நமக்கு லக்னம், 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். இந்த 7ஆம் இடத்து அதிபதி நமக்கு ராசிகள் நமக்கு மொத்தம் 12, லக்னத்துல இருந்து வரிசையா எண்ணீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 12 வரைக்கும் நமக்கு கொண்டுட்டு வந்துடுறோம். இந்த 7ஆம் இடத்து அதிபதி 12 ஸ்தானங்களில் அமரும் பொழுது உங்களுக்கு எந்த மாதிரியான கலத்தரங்கள் அமையும்? ஆணா இருந்தா மனைவி, பெண்ணா இருந்தா கணவன், எந்த மாதிரியான கணவன் மனைவி அமைவார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசியாக வருவோம். 1ஆம் பாவகத்துல இருந்து 12 பாவகத்துக்கும் இந்த 7ஆம் இடத்து அதிபதி அமர்ந்தால் எந்த மாதிரி மனைவி அமைவாள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 7ஆம் இடத்து அதிபதி 1ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டால் இந்த ஜாதகரை தேடி வரன் வந்து இணைவார்கள். சொந்தத்திலேயே வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்ப இவர்கள் தேடி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. அப்ப இவர்களை தேடி வரன் அமைந்துவிடும். அப்ப இவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். அந்த மாதிரி அமையக்கூடிய வரன் ஒற்றுமை, இவர்களுக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்க்கையை நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அப்ப 7ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில் வந்து அமருவது ரொம்ப சிறப்பு. இவர்கள் தேடாமல் இவர்களுக்கு அமைந்துவிடும். அப்ப 7ஆம் இடத்து அதிபதி லக்னத்துக்கு வந்துட்டா மனைவியினுடைய கட்டுப்பாட்டில் கணவன் இருந்து விடுவான், அல்லது கணவனினுடைய கட்டுப்பாட்டில் மனைவி இருந்துடுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்க்கையை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எப்பயுமே லக்னத்தை விட 7ஆம் பாவகம் பலம் பெற்று விட்டால் 7ஆம் இடத்துடைய பேச்சு தான் அதிகமா இருக்கும். அவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் ஜாதகர் இருப்பார். 7ஆம் இடம் லக்னத்தை விட 7ஆம் இடம் பாவகம் பலம் குறைந்து விட்டால் ஜாதகரினுடைய கட்டுப்பாட்டில் கலத்தரம் அமையும். அப்ப யாருடைய கட்டுப்பாட்டுல யாரு வாழ்க்கையை நடத்த முடியும் என்பதை இதை வைத்துக் கொண்டே நிர்ணயம் செய்து விடலாம். அப்ப 1ஆம் பாவம் பலமா 7ஆம் பாவகம் பலமான்னு பார்க்கணும். மேக்சிமம் எப்பயுமே ஆணாக இருந்தால் அந்த ஜாதகர்களுடைய லக்னத்தை விட 7ஆம் பாவகம் பலம் குறைந்ததாக இருந்தால் இவருடைய கட்டுப்பாட்டுல மனைவி இருப்பாங்க. 7ஆம் பாவகம் பலம் அதிகமாயிடுச்சுன்னா மனைவியினுடைய கட்டுப்பாட்டுல கணவர் இருப்பார். அதே மாதிரி ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இதே நிலைதான். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வரனை தேர்ந்தெடுக்கும் போதே நாம் அமைத்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது 7ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டால் மனைவி மூலம் வருமானம், செல்வாக்கு, முன்னேற்றம், குடும்ப ஒற்றுமைகள் நிறைய கிடைக்கும். அப்ப 7ஆம் இடத்து அதிபதி 2இல் அமர்வது ரொம்ப சிறப்பு. 2ஆம் இடத்து அதிபதி 7இல் அமர்ந்து விட்டால் அந்த கலத்தரம் கணவனோ மனைவியோ வருமானத்தை நோக்கி அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருப்பார்கள். அவர்களுடைய எண்ணம் சிந்தனை எப்பொழுதும்
வருமானத்தை நோக்கியே இருந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி தான் அமையும். இது 2ஆம் இடம். அடுத்தது 7ஆம் இடத்து அதிபதி 3ல் அமர்ந்து விட்டால், அப்ப 7க்குரிய கிரகம் 3ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டால், 3ஆம் இடங்கிறது தைரியம், வீரியம், சகோதரஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். அப்ப 3ல ஒரு 7ஆம் இடத்து அதிபதி உட்காந்துட்டா அந்த கலத்தரம் தைரியம் மிக்கவர்களாக இருப்பாங்க. அப்ப தைரியம் அதிகமா வந்துடுச்சுன்னா என்ன ஆயிடும்? ஒரு சில செயல்களை துணிஞ்சு செய்வார்கள், துணிச்சல் மிக்கவர்களாக இருப்பாங்க. அதனால ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில நூல்கள்ல சொல்லியிருக்காங்க, 7ஆம் இடத்து அதிபதி 3க்கு வரும் பொழுது தாரக்குற்றங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு, கவனமாக இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்ப அந்த கலத்தரம் நம்மை அடக்கி ஆள்வதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்றாங்க. இது 3ல் அமர்ந்தால். இதே 7ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல அமர்ந்து விட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனைவியால் சொத்து சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, நிலபுலன்கள், இந்த மாதிரி சொத்து சேர்க்கை நிறைய கிடைக்கும். மனைவி வந்ததுக்கு பிற்பாடு யோகம் கிடைக்கும். ஒரு ஜாதகருக்கு கணவனோ மனைவியோ வந்ததுக்கு பிற்பாடு அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றமா இருக்கும்னா அது ஒண்ணு இல்ல அதை விட்டுரு. ஒரு வாழ்க்கை முன்னேற்றமா இருக்கணும்னா இந்த 4ஆம் இடத்தில் 7ஆம் இடத்து அதிபதி 4ல் இருந்தால் ரொம்ப சிறப்பு. அப்ப நல்ல அமைப்பு. அப்ப மாமியாரோடு அனுசரித்து செல்லும் நிலை ஏற்படும். அப்ப அங்க மாமியார் மருமகள் ஒற்றுமை ஏற்படும். அப்ப ஒரு குடும்பத்துல மாமியார் மருமகள் பிரச்சனை இல்லாம இருந்துட்டாவே அந்த குடும்பத்துல பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். அப்ப அங்க மருமகளோடு மாமியாரும் மாமியாரோட மருமகளும் ஒத்து போகக்கூடிய நிலைமை ஏற்படும். அப்ப அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்க மாமனார் மாமியாரோட அனுசரிச்சு போயிடுவாங்க. 4ல் இருப்பது ரொம்ப சிறப்பு. இதே 7ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துக்கு போயிட்டா என்ன நிலைமை ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருப்பங்கள் நிறைவேறும். நம்ம விருப்பப்படக்கூடிய பெண்ணை திருமணம் செஞ்சுக்குவாங்க. அதே அத்தை வர்க்கத்திலேயோ மாமன் வர்க்கத்திலேயோ பொண்ணு அமையலாம், அல்லது தான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அது காதல் திருமணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப 7ஆம் இடத்து அதிபதி 5க்கு வந்தாலும் 5ஆம் இடத்து அதிபதி 7க்கு போனாலும் அங்க காதல் திருமணம் ஏற்படும். அது சொந்தத்திலேயே உறவு முறையிலேயே திருமணம்னா கூட அதை காதல் பண்ணி திருமணம் பண்றதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். அப்ப 7ஆம் இடத்துக்கு அதிபதி 5க்கு வந்துட்டா விருப்பங்கள் நிறைவேறும், கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். அப்ப ஒரு கணவன் மனைவி வரக்கூடிய நேரத்துக்கு ஜாதகருக்கு புகழ், கௌரவம், அந்தஸ்து, விருப்பங்கள் நிறைவேறும். அதாவது தன்னுடைய துணையினால இவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். அதற்கு ஒத்தாசை பண்ணக்கூடிய அமைப்பு இந்த 5ஆம் இடம். அடுத்தது 6ஆம் இடம். 7ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்தில் போய் அமர்ந்து விட்டால், 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிரி தொல்லை, வம்பு வழக்கு, பிரச்சனைக்கு உரிய ஸ்தானம். அப்ப மனைவியால் வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அது நம்மளோடையே ஏற்படலாம், அல்லது மனைவி மூலம் மற்றவங்களால நம்ம இந்த வம்பு வழக்கு பிரச்சனைக்காகவே போராடி கொண்டு இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அப்ப 7ஆம் இடத்து அதிபதி 6க்கு வருவது அவ்வளவு சிறப்பு கிடையாது, ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. ஆனா இதே சுபகிரகங்கள் பார்த்துட்டா பயப்பட தேவையில்ல. ஏன்னா நிறைய பேத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி 6ல வருது. அந்த மாதிரி இருந்ததுன்னா வாழ்க்கை துணையோட அப்பப்ப போராட்டம், பிரச்சனை, அல்லது தார குற்றங்கள் ஏற்படுறது, அல்லது டைவர்ஸ் வரைக்கும் போறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப அந்த வாய்ப்பு எல்லாத்துக்குமே நடக்குமா அப்படின்னா, சுபகிரகங்கள் பார்வை பெற்றுவிட்டால் அந்த பாதிப்பு ஏற்படாது. அல்லது அந்த 6ஆம் இடத்துக்கு உரிய திசா புத்திகள், 6-7க்குரிய திசா புத்திகள் நடைபெறாமல் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பிரச்சனை வராது, பாதிப்புகள் ஏற்படாது, பயப்பட தேவையில்ல. ஆனா அந்த திருமணத்திற்கு பின்னாடி அந்த 6ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டு இந்த 6-7க்கு தொடர்பு பெற்று திசாபுத்திகள் நடந்தால் கட்டாயம் ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்து போராடியே தீர்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அப்ப அதற்கு நாம் ஒரு சில பரிகாரங்கள் மூலம்
நிவர்த்தி பெறலாம். அப்ப 7ஆம் இடத்து அதிபதி 6க்கு இருந்தால் பிரச்சனை தான், போராட்டம் தான். ஒண்ணு அவங்களால சம்பந்தப்பட்டு பிரச்சனை வந்து அதனால கோர்ட் ஸ்டேஷன் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், அல்லது அவங்களோடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரியக்கூடிய நிலை ஏற்படலாம். அப்ப கவனமா இருக்கணும். அடுத்து 7ஆம் இடத்து அதிபதி 7லேயே அமர்ந்து விட்டால் நமக்கு நம்ம பேச்ச கேட்கக்கூடிய நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு துணைவி, நல்ல ஒரு குணநலன்கள் கொண்ட ஒரு நல்ல மனைவி, நமக்கு ஒரு முழு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கலத்தரம் அமைந்து விடும். அப்ப 7ஆம் வீட்டு அதிபதி 7லேயே இருப்பது தவறு கிடையாது. அது ஒரு சில சமயத்துல காரகோ பாவநாஸ்தி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா அது சுபகிரகங்களுடைய பார்வை, சுபகிரகங்களுடைய நட்சத்திரத்தினுள் இருந்தால் அது அந்த மாதிரி பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. ரைட். அடுத்தது 7ஆம் இடத்து அதிபதி 8ல் மறைந்தால், 6, 8 எப்பயுமே மறைவு ஸ்தானம் தான் சொல்றோம். அப்ப 7ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் 8ல் அமர்ந்து விட்டால் மனைவி மூலம் அல்லது மனைவியால் விபத்துக்களும் பாதிப்புகளும் உடல்நல தொந்தரவுகளும் ஆயுள் கண்டங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப அந்த மாதிரி பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா சுபகிரகங்கள் பார்த்தால் அந்த பாதிப்புகள் வராது, நிவர்த்தி உண்டு. சுபகிரகங்கள் பார்க்கும் பொழுது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம்னு சொல்றோம், மாங்கல்ய ஸ்தானம் சொல்றோம். அப்ப 7க்குரிய கிரகம் 8க்கு போனீங்கன்னா மனைவி மூலம், அவர்கள் மூலம் ஒரு சில தேவையற்ற செலவுகளும் தேவையற்ற விரயங்களும் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான சூழலை ஏற்படுத்தும். அப்ப 8ல் அமர்வது அவ்வளவு சிறப்பு கிடையாது. ரைட்டு. அடுத்தது 9ஆம் இடம். 7ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்தில் அமர்ந்தால் அப்ப அங்க வந்து பாதிப்பு கிடையாது. அப்ப வரக்கூடிய கலத்தரம் ஆன்மீக பற்று உள்ளவர்களாகவும் பயணங்களில் விருப்பம் உள்ளவர்களாகவும் நல்ல ஒரு குணநலனோடு இருக்கக்கூடியவர்களாகவும் அமைவார்கள். அப்ப 7ஆம் அதிபதி 9ல் இருப்பது சிறப்பு. அப்ப அங்க குடும்பத்தில் உள்ள பெரியவங்க, மாமனார் மாமியாரோடு அனுசரித்து செல்லும் பக்குவம் ஏற்படும். அடுத்து 7ஆம் இடத்து அதிபதி 10க்கு வந்தால் மனைவி, கணவன் மனைவி வந்ததுக்கு பின்னாடி ஜாதகருக்கு தொழில் நல்லா அமையும். அப்ப இவர்கள் தொழில் கூட்டாளியாக வருவார்கள். அப்ப மனைவி பேர்ல தொழில் அமைத்து புதிய தொழில்கள் தொடங்குவதும் அல்லது மனைவி மூலம் உத்தியோக அமைப்பை பெறுவதும் ஏற்படும். மனைவியால் வருமானங்கள் நிறைய கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனைவியால் நமக்கு தொழில் சப்போர்ட் உண்டு. அது ஆணா இருந்தா மனைவி, பெண்ணா இருந்தா கணவன் மூலம் இந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அப்ப 10ல் இருப்பது தவறு கிடையாது. அடுத்தது 7ஆம் இடத்து அதிபதி 11ல் இருந்தால் மனைவி மூலம் நல்ல லாபம், முன்னேற்றம், அந்த மாமனார் வழி சொத்துக்கள், மாமனார் வழி உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். ஆனா ஒரு சில சமயங்களில் 11ஆம் இடம் லாபஸ்தானம் என்பதால் 7ஆம் அதிபதி லாபத்துக்கு போயிட்டா அல்லது 11ஆம் இடத்து அதிபதி 7க்கு வந்துட்டாலும் இவர்களுக்கு தார குற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருதார அமைப்பு. ஏன்னா 11ஆம் இடம் இளைய தாரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப 11ஆம் இடத்துக்கு தொடர்பு பெறும் பொழுது தொழிலில் நிறைய லாபம் வந்துட்டா பரவாயில்ல, ஆனா தாரம் 2 இடக்கூடிய சூழ்நிலை உருவாக்க பார்க்கும். அப்ப அதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அப்ப அந்த மாதிரி சமயங்களில் லாபத்தை நோக்கி நாம் செயல்படும் பொழுது லாபங்கள் நிறைய கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா கவனம் சிதறி வேறு வழிகளில் செல்ல முற்பட்டால் அங்க தார குற்றங்கள் ஏற்படுவதற்கு, இளைய தாரம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆணா இருந்தாலும் இளைய தாரம், பெண்ணா இருந்தாலும் இளைய தாரம், 2ஆம் தாரம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அப்ப அது சுமார் நிலை. அடுத்தது 7ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது, 7ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது மனைவியால், கணவன் மனைவியால் விரயங்கள் ஏற்படும், சுகம் குறையும். அவங்க ஆடம்பர செலவுகள் மூலம்
அவர்களுக்காக நம்ம கடனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும், தேவையற்ற வீண் விரயங்கள் ஏற்படும், ஒரு திருப்தியற்ற நிலையே ஏற்படும். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் தார குற்றங்கள் பிரிவினைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த மாதிரி 6, 8, 12 7ஆம் இடத்து அதிபதி அமையக்கூடிய ஜாதகர்களுக்கு அவர்களுடைய துணைவர் வெளிநாடு யோகம், வெளிநாட்டில் இருந்து சம்பாதிச்சுட்டு ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறை, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்துட்டு செல்லக்கூடிய நிலையில் இருந்தால் அங்க பிரிவினைகளை ஏற்படுத்தாது. இந்த மாதிரி இருந்தாலும் பாதிப்புகள் தராது. அப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி 7ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 மறையக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டில் உள்ள துணைவர்களை தேர்ந்தெடுத்தால் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்படையும், பிரிவினைகள் ஏற்படாது. அப்ப 7ஆம் இடத்து அதிபதி 12 ஸ்தானங்களிலும் இருந்தால் என்ன நிலை என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். அடுத்தது, இப்ப நமக்கு வரக்கூடிய கணவனோடோ மனைவியோடோ எந்த திசையில் இருப்பார்கள், நம்மளுடைய களத்தரம் எந்த திசையில் இருப்பார்கள் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத பத்தி இப்ப அடுத்த நிலை நாம் பார்க்க போறோம். ஏன்னா இப்ப நிறைய ஜாதகர்கள் வந்து உடனே கேட்பாங்க, எங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ எந்த திசையில இருந்து வரன் கிடைக்கும், நாங்க எந்த திசையில பார்த்தா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத முதல் கேள்வியா கேட்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் திசையை நாம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, வரன் இருக்கக்கூடிய இடத்துல எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்க கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர் என்பதை நம்ம சொன்னா அவங்க அதற்கு தகுந்த மாதிரி தேடிக்கொள்வார்கள். அப்ப அங்க மைத்துனர் உள்ள இடத்துல தேடுறதா, நாத்தனார் உள்ள இடத்துல தேடுறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு கணித்து விடலாம். அப்ப முன்ன திசையை தேர்ந்தெடுப்போம். அப்ப களத்தரம் நமக்கு வரக்கூடிய ஆணா இருந்தா மனைவி, பெண்ணா இருந்தா கணவன் அமையக்கூடிய திசை எந்த திசை என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். அப்ப இந்த 7ஆம் இடத்த அதிபதி எந்த ராசியில் அமர்கின்றாரோ அந்த திசை நமக்கு அமையும். அல்லது நமக்கு பொதுவா களத்திர காரகன் சொல்லக்கூடியது யாருன்னு பார்த்தா, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் களத்திர காரகன் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். அப்ப இந்த சுக்கிரன் எந்த ராசிகளில் அமர்கின்றதோ அந்த ராசிக்குரிய திசை அமையும். அப்ப நம்ம இந்த களத்திர காரகனை வச்சே நம்ம பார்ப்போம். நீங்க அடுத்தது களத்திர காரகனை வச்சு நீங்க பார்த்தாவே மேக்சிமம் திசை கரெக்டா அமைஞ்சிடும். ஒரு சில சமயத்துல 7ஆம் இடத்து அதிபதி அமர்ந்த திசையும் நீங்க தேர்ந்தெடுக்கலாம், தவறு கிடையாது. இப்ப நம்ம களத்திர காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் அமர்ந்த திசை எதுங்கிறத நம்ம இப்ப பார்த்துக்கிட்டே வருவோம். இந்த சுக்கிரன் மேசத்தில் அமர்ந்து விட்டால் அவர்களுக்கு அமையக்கூடிய வரன் கிழக்கு திசையிலிருந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கிழக்கு திசை. அடுத்து ரிஷபத்தில் அமர்ந்து விட்டால், ரிஷபத்தில் களத்திரக்காரகனாகிய சுக்கிரன் அமர்ந்து விட்டால் கிழக்கு தெற்கு சார்ந்த பகுதியிலிருந்து வரன் அமையும். அப்ப மேஷம் ரிஷபம் ரெண்டும் கிழக்கு பகுதிக்கு சார்ந்தது. மேஷம் கிழக்கு, ரிஷபம் தெற்கு. அதனால கிழக்கு சென்று தெற்கு நோக்கி சென்றால் அந்த பகுதியில் வரன் அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லிடலாம். அப்ப சுக்கிரன் 2இல் அமர்ந்தால் கிழக்கு சென்று தெற்கு நோக்கி செல்ல வேண்டும். அந்த பகுதியில் கிழக்கும் தெற்கும் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதே சுக்கிரன் மிதுனத்தில் அமர்ந்தால் மேற்கு திசையாக வரலாம் அல்லது தென்கிழக்கு திசையாக அமையலாம். கிழக்கு திசை, அதாவது தென்கிழக்கு திசை அல்லது மேற்கு திசையிலிருந்து வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப தென்கிழக்குன்னா கிழக்கு தெற்கு இரண்டும் இணையக்கூடிய இடம்தான் தென்கிழக்கு. அப்ப அந்த தென்கிழக்கு திசையிலிருந்து வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு.
அடுத்தபடியாக கடகத்தில் சுக்கிரன் அமர்ந்தால், கடகங்கிறது வடக்கு, அப்ப வடக்கு திசையில் வரலாம். அது சார்ந்த பகுதி தெற்கு, தெற்கில் இருந்தும் அமையலாம். அப்ப கடகத்துல சுக்கிரன் அமையக்கூடியவர்களுக்கு வடக்கு திசை தெற்கு திசை இரண்டு திசைகளில் இருந்து வரன் அமையலாம். அடுத்து சுக்கிரன் சிம்மத்தில் அமரும் பொழுது தெற்கு திசை, தெற்கு திசையிலிருந்து வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். அடுத்தது சுக்கிரன் கன்னியில் அமரும் பொழுது தென்மேற்கு திசை, அதாவது சிம்மத்தில் அமரும் பொழுது கிழக்கு தெற்கு ரெண்டுக்குமே வாய்ப்பு உண்டு. கிழக்கு தெற்கு, சிம்மத்தில் சுக்கிரன் அமரும் பொழுது கிழக்கு திசையும் வாய்ப்புகள் ஏற்படுத்தும், தெற்கு திசையும் வாய்ப்பு ஏற்படுத்தும். சுக்கிரன் கன்னியில் அமரும் பொழுது தெற்கு திசை அல்லது தென்மேற்கு திசையிலிருந்து வரன் அமையும். சுக்கிரன் துலாம் ராசியில் அமரும் பொழுது மேற்கு திசையிலிருந்து வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். சுக்கிரன் விருச்சிக ராசியில் அமையும் பொழுது மேற்கு திசை வடக்கு திசை இந்த இரண்டு திசைகளிலிருந்து வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் கிரகம் தனுசுவில் அமர்ந்து விட்டால் கிழக்கு திசை மற்றும் வடமேற்கு திசைகளிலிருந்து வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த இரண்டு திசைகளிலிருந்து வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் மகர ராசியில் அமர்ந்து விட்டால் தெற்கு மற்றும் வடக்கு திசைகளிலிருந்து வரன் அமையும். தெற்கு மற்றும் வடக்கு திசைகளிலிருந்து வரன் அமையும். இந்த சுக்கிரன் கிரகம் கும்பராசியில் அமரும் பொழுது மேற்கு திசை மற்றும் வடக்கு திசைகளிலிருந்து வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சுக்கிரன் மீன ராசியில் அமர்ந்து விட்டால் வடகிழக்கு திசை வடக்கு திசையிலிருந்து வரன் அமையும். அப்ப நம்ம இதுவரைக்கும் என்ன சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகருக்கு வரன் தேடும் பொழுது வரன் எந்த திசைகளில் இருந்து வரன் அமையும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்னொரு அடுத்தது, இந்த 7ஆம் இடத்தில் எந்த கிரகங்கள் அமருகின்றதோ அந்த கிரகத்துக்குரிய திசையும் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய திசை என்னங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப 7ஆம் இடத்து அதிபதி அமர்ந்த ராசிகளினுடைய திசை, களத்திரக்காரகன் சுக்கிரன் அமர்ந்த ராசியினுடைய திசை, அல்லது 7ஆம் வீட்டில் அமர்ந்த கிரகத்தினுடைய திசை அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப ஒவ்வொரு கிரகத்திற்கும் திசைகள் எந்த திசை அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் சம்பந்தப்பட்டு இருந்தால், தொடர்பு பெற்று இருந்தால், ஊரினுடைய மைய பகுதியில் வரனுடைய வீடு அமைவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. கிழக்கு திசை மற்றும் ஊரினுடைய மைய பகுதியில் அந்த வரனுடைய வீடு இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சந்திரன் அமைந்தால் தென்கிழக்கு மற்றும் வடமேற்கு திசைகளில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப அவர்களுடைய வீடு நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அடுத்து செவ்வாய் அமர்ந்தால் தெற்கு திசைகளிலிருந்தும் விவசாய நிலங்கள் அல்லது தொழிற்சாலைகள் அருகாமையில் வரன் அமையக்கூடிய வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதன் தொடர்பு பெற்றால் வடகிழக்கு திசைகளிலிருந்தும் கல்வி நிறுவனங்கள், வியாபார ஸ்தலங்கள் அருகில் வரனுடைய வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து குரு தொடர்பு பெற்றால்
அந்த திசை வடக்கு திசையாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த வரனுடைய வீடு வங்கிகள், ஃபைனான்ஸ், கல்வி நிறுவனங்கள், நிர்வாக அமைப்புகள் உள்ள இடங்களில் அவர்களுடைய வரனுடைய வீடு அமைவதற்கு அருகாமையில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் தொடர்பு பெற்றால், சுக்கிரன் தொடர்பு 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் தொடர்பு பெற்றால் அவர்கள் தென்கிழக்கு திசை, கிழக்கு திசை மற்றும் தென்கிழக்கு திசைகளில் வரன் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அவங்க வீடுகளின் அருகாமையில் உணவகங்கள், பேக்கரி, ஆடம்பர பொருள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், அந்த மாதிரி இடங்கள், ஆடம்பர பங்களாக்கள், ஆடம்பர அதிகமான பொருள்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அமைவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. சுக்கிரனுக்கு அடுத்தபடியாக சனி கிரகம் தொடர்பு பெற்று இருந்தால், 7ஆம் இடத்திற்கு சனி கிரகம் தொடர்பு பெற்று இருந்தால் மேற்கு திசையில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேற்கு திசை அவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் தொழிலாளர்கள் அதிகமாக பணிபுரியக்கூடிய இடங்களாக இருக்கலாம். ஃபேக்டரி, தொழிற்சாலை, இரும்பு, இது போன்ற இடங்களில் அவர்களுடைய வீடு அருகாமையில் இருக்கும். அந்த வீடுக்கு அருகாமையில் இந்த மாதிரி தொழிற்சாலைகள் அல்லது அதிகமான தொழிலாளர்கள், பணியாளர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்ப மேற்கு திசையிலிருந்து வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும். அதற்கு அடுத்தது ராகு. ராகு 7ஆம் இடத்திற்கு தொடர்பு பெற்றால் வரக்கூடிய வரன் தென்மேற்கு திசையில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப தென்மேற்கு திசையிலிருந்து நமக்கு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப அங்க ஒரு சில அந்த பகுதிகளில் ஒரு சில பொருள்கள், சட்டவிரோத செயல்கள் நடைபெறக்கூடிய இடங்கள் அருகாமையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒயின் ஷாப்பு அல்லது புகையிலை தயாரித்தல், போதைப் பொருள்கள், அந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அருகாமையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது அந்த தென்மேற்கு திசைகள் பள்ளமான பகுதி, வடகிழக்கு பகுதியில் மலை போன்ற அமைப்பும் தென்மேற்கு பள்ளமாக உள்ள பகுதியும் அமைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அடுத்து இந்த 7ஆம் இடத்திற்கு கேது தொடர்பு பெற்றால் வடமேற்கு திசையிலிருந்து வரன் அமைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அப்ப இந்த மாதிரி இந்த 7ஆம் இடத்திற்கு, 7ஆம் பாவகத்திற்கு தொடர்பு பெறக்கூடிய கிரகங்களினுடைய அமைப்பை கொண்டு நமக்கு எந்த திசையிலிருந்து வரன் கிடைக்கும், அவர்கள் இருக்கக்கூடிய இடம் எந்த மாதிரி இடத்துல அவர்கள் குடியிருப்பு இருக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். சரி, அடுத்து நமக்கு வரக்கூடிய வரன் கருப்பா, சிகப்பா, நம்மளோட வயதில் இளையவர்களா, வயதில் முதிர்ந்தவர்களா, அவர்கள் நல்ல ஆரோக்கியமான நிலை பெற்றவர்களா அல்லது மாற்றுத்திறனாளிகளா, இதெல்லாம் நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம்? அப்ப இந்த 7ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய பலம், பலவீனத்தை வைத்து நமக்கு அமையக்கூடிய வரனை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்ப லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் அமரும் கிரகங்களை பொறுத்து நமக்கு எந்த மாதிரி வரன் அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்ப சூரியன் 7இல் அமர்ந்தால், சூரியன் 7இல் அமர்ந்துட்டா வரக்கூடிய கலத்தரன் மூலம் அரசு வழி ஆதாயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப வரக்கூடிய கலத்தரம் இதனுடைய உருவம் கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாங்க, கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரி, நார்மல், அதாவது ஒல்லியாவும் இல்லை குண்டாவும் இல்லை, நார்மல் நிலையில இருப்பாங்க. இந்த கிரகங்கள் எந்த நட்சத்திர சாரத்தில் உள்ளதோ அதை பொறுத்து கலர் மாறுபடும். அப்ப சூரியன் ராகு கேது, ராகு சனி சாரத்தில் இல்லாமல் மற்ற கிரகங்கள் சாரத்தில் இருந்தால், சூரியன் இருந்தால் வரக்கூடிய மனைவி நல்ல கலரில் இருப்பதற்கு, சிவந்த நிறத்தில் இருப்பதற்கான
வாய்ப்புகள் உண்டு. ஐயா மியூட்ல இருக்கீங்க, மியூட்ல இருக்கீங்கயா. ஹலோ, ஆடியோ கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஹலோ, கேக்குதுங்கய்யா, கேக்குது. மெசேஜ் அனுப்புங்க, அன்மியூட் பண்ணுவோம். ஐயா நீங்க பேசுற ஆடியோ நாங்க பேசுறது கேக்குதாங்கய்யா? ஐயா நாங்க பேசுறது கேக்குதா? ஐயா நாங்க பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஐயா உங்க நாங்க பேசுறது பாருங்க. ஐயா நாங்க மெசேஜ் அனுப்புங்க, வாய்ஸ் கிடைக்குதா? ஓகே ஓகே ஓகேங்க சார், தேங்க்யூ தேங்க்யூ சார். நீங்க ஹெட்செட் கிடைச்சதுன்னா ரைட்டு. ஏன்னா திடீர்னு ஒரு கால் வந்த உடனே கட் ஆயிடுச்சு, அதனாலதான் திரும்ப வாய்ஸ் கேக்குதான்னு பார்த்தேன். ரைட், ஓகே, நன்றி. இப்ப சூரியன் 7ல் இருக்கும் பொழுது அந்த ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவர்களுக்கு 27 வயதிற்கு பின்னர் திருமணம் செய்வது சிறப்பு. அப்ப அவங்களுக்கு வரக்கூடிய வரன் நல்ல கலரா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி கலத்தரக்காரன் சுக்கிரனை கொண்டும் அவர்களுடைய நிறத்தை நிர்ணயம் செய்யலாம். அப்ப அந்த சுக்கிரன், குரு, சந்திரன், சூரியன், செவ்வாய் இவர்கள் நட்சத்திர சாரத்தில் இருந்தால் நல்ல கலராக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த சுக்கிரன், ராகு, சனி சாரத்தில் இருந்தால் கலர் கம்மியா, பிளாக் நிறம், கலர் குறைந்த நேரத்துல கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, சூரியன் முடிச்சிட்டோம். அடுத்து சந்திரன். சந்திரன் வந்தால் வரக்கூடிய கலத்தரம் ஒல்லியாக இருந்தாலும் அவர்கள் திருமணத்திற்கு பின்னாடி அவர்கள் உடம்பு ஒரு நார்மல் உடம்புக்கு சென்றுவிடும். ரொம்பவும் ஃபேட் இல்ல, நார்மல் பாடிக்கு வந்துடும். அப்ப சந்திரன் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அன்பான குணமான மனைவி வாய்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வளர்பறை சந்திரனாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. தேய்பிறை சந்திரனாக இருந்தால் தாரதோஷம் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தியை கொண்டு அதை நம்ம முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதே போல 7ஆம் இடத்துல குரு சந்திர யோக அமைப்பில் குருவும் சந்திரனும் சேர்ந்து அமர்ந்து விட்டாலும் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பை தருவது இல்லை. ஒரு சில சமயங்களில் அவர்களுக்கு தார குற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் கவனத்தில் கொண்டு நம்ம திருமண பொருத்தம் அமைக்கும் பொழுது சரியாக அமைத்து கொடுத்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். சரி, அடுத்தது செவ்வாய். 7ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து விட்டாலும் அவங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க திருமண வாழ்க்கை அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி அமையாது. அப்ப அந்த செவ்வாய் இருந்தாலும் அவர்கள் 27 வயதிற்கு முன்னதாக திருமணம் செய்வது அவ்வளவு சிறப்பை தராது. கொஞ்சம் லேட் பண்ணி திருமணம் செய்யறது நல்லது. ஏன்னா இவங்களுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். இங்க டக்குன்னு அமையாது, எதிர்பார்க்கிற மாதிரி அமையாது. ஆனா செவ்வாய் அமர்ந்தாலும் வரக்கூடிய வரன் நல்ல ஒரு மாநிறம், சிவந்த நிறத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது புதன். 7ல் புதன் அமர்ந்து விட்டால் வரக்கூடிய வரன் கலத்தரம் இளமையானவர்களாக இருப்பாங்க. எப்பயும் நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களாக இருப்பார்கள். நல்ல ஒரு திறமை உள்ளவர்களாக இருப்பாங்க.
அப்ப இந்த கிரகங்கள் எந்த கிரகமா இருந்தாலும் சரி, அந்த கிரகம் யாருடைய நட்சத்திரத்துல இருக்குதோ அதை பொறுத்து அவர்களுடைய நிறம் மாறும். நீங்க அந்த ஒவ்வொரு கிரகத்திற்கும் நிறம் இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு நீங்க அவங்களுடைய நிறத்தை நிர்ணயம் செய்து விடலாம். அப்ப புதன் இருந்தால் அங்க வந்து இளமையான அவர்களை விட வயதில் குறைந்தவர்கள் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப பொதுவாகவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் வயது வித்தியாசம், ஆணை விட பெண் குறைந்த வயதில் தான் திருமணம் செய்யறாங்க. ஆனா ஒரு சில சமயத்துல பெண் வயது அதிகமா உள்ளதும் பையன் குறைந்த வயதும் இருக்கக்கூடியது நிலைமை ஏற்படும். அது நான் எப்பன்னு அடுத்தது சொல்றேன். புதன் அமர்ந்து விட்டால் அவர்களுக்கு வரக்கூடிய வரன் இளமையானவர்களாக தான் இருப்பாங்க. வயது வித்தியாசம் ஒரு 10 வருஷம் கூட இருக்கலாம். அந்த மாதிரி அமைந்து விடும். அப்ப ஒரு ஆண் 30 வயசுல இருக்கக்கூடிய ஆணுக்கு ஒரு 18 வயசு 20 வயசு பெண் அமைவதற்கு வாய்ப்புகள் அமையும். அப்ப அந்த மாதிரி புதன் இருந்தா இளையவர்கள் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே ஒரு பெண்ணுக்கு புதன் சம்பந்தப்பட்டுடுச்சுன்னா அந்த பெண்ணை விரும்பக்கூடியவன் இளையவனா இருப்பான். அவன் 10 வருஷத்துக்கு சின்னவனா இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப சமீபத்துல நேத்து கூட ஒரு ஜாதகம் பார்த்தோம். அந்த பெண்ணுடைய வயது 30, அவனை விரும்பின பையன் 20. இவங்க 2 பேரும் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க. 2 பேத்துக்குள்ள வயது 10 வருஷம் வித்தியாசம். அப்ப இது போன்ற வித்தியாசங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, ஏன் வந்து அந்த பெண்ணுக்கு இதாகுதுன்னா, அந்த 7ஆம் இடத்தில் சனி கிரகம் அமர்ந்து விட்டால் அவர்களுக்கு வயது முதிர்ந்தவர்கள் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. வரன் சனி கிரகம் அமைந்து விட்டால் 7ஆம் இடத்தில் சம்பந்தப்பட்டால் அந்த ஜாதகர்களுடைய கலத்தரம் இவர்களை விட வயது மூத்தவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வயது மூத்தவர்களாகவோ அல்லது மாற்றுத்திறனாளிகளாகவோ அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் தொடர்பு பெற்றுவிட்டால் மாற்றுத்திறனாளி வரனோ அல்லது ஏற்கனவே திருமணமான வரனோ அல்லது தன்னை விட வயதில் மூத்தவர்களோ அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த சனி கிரகத்தை சுபகிரகங்கள் பார்த்துட்டா இந்த அமைப்பெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு. சரி, அடுத்தது நம்ம வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் பார்த்துட்டோம், சனி பார்த்துட்டோம். இப்ப குரு அமைந்து விட்டால் கொஞ்சம் குண்டானவர்களாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஆச்சாரம் உள்ளவர்களாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த ஆச்சாரம் நிறைந்த குடும்பத்திலிருந்து வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். ஆனா அவங்க கொஞ்சம் குண்டா இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப குரு இருந்தா இந்த மாதிரி அமைப்பு. அடுத்து சுக்கிரன் இருந்தால் நல்ல அழகு கவர்ச்சியான வரன் அமையும். நல்ல கவர்ச்சியானவர்களா இருப்பாங்க. நல்லா ஆடம்பர செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி அமைவதற்கு சுக்கிரன் இருந்த அமைப்பு நல்ல அமைப்பு. 7ஆம் இடத்துல கலத்திரக்காரகன் சுக்கிரனே 7ல் உட்கார்ந்தால் காரகோ பாவநாஸ்தின்னு சொல்லுவாங்க. அப்ப இவர்கள் பல திருமணங்களை செய்வதற்கு வாய்ப்பு உண்டுன்னு பொதுவா சொல்லுவாங்க. இவர்களுடைய கேரக்டர் வைஸ் ஒரு சில சந்தேகப்படுவார்கள். ஆனா அதே சுபகிரகங்கள் அமைந்து விட்டால் இந்த பாதிப்பு நிகழாது. அப்ப ஒரு கிரகத்தை வச்சு பொதுவா நீங்க சுபம் அசுபத்தை சொல்லிடக்கூடாது. அந்த கிரகம் சேர்ந்த கிரகங்கள், பார்த்த கிரகங்கள், இதை வைத்துதான் நம்ம அந்த கிரகத்தினுடைய பலம் பலவீனம் இதெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து நிர்ணயம் செய்து நம்ம பலனை கூறணும். நம்ம பாட்ட எடுத்தோம் கம்த்தோன்ட்ட ஒரு நிலையை நீங்க சொல்லிட்டீங்கன்னா தவறாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த பலன் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப ஒரு கிரகம் பாதிக்கப்பட்ட கிரகமே இருந்து அந்த கிரகத்தினுடைய திசா புத்தி நடக்கலைன்னா ஒரு பாதிப்பும் வராது. நீங்க பாட்டா பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அப்ப கவனமாக நாம் ஒவ்வொரு பலனையும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்க வேண்டும். சரி, இந்த 7ஆம் இடத்திலே ராகு அமர்ந்து விட்டார். வரக்கூடிய மனைவி கொஞ்சம் நிறம் குறைந்த நிறமாக தான் இருக்கும். சாம்பல் நிறம், சிமெண்ட் கலர் நிறத்துலதான் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப வரக்கூடிய கலத்தரம் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களா வரக்கூடியதற்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது கலத்தரத்தோட பிரிவினைகள் பிரச்சனைகள்
அப்ப இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகர்களுக்கு இதே போன்ற அமைப்பு உள்ள வரனை அமைக்கணும். அப்ப பொருத்தங்கள் கரெக்டாக கிரக பொருத்தங்கள் கரெக்டா அமைக்கும் பொழுது மட்டுமே இது போன்ற அமைப்பு உள்ளவர்களுக்கு ஒற்றுமை நிகழும். இல்ல மாற்றி அமைச்சிட்டீங்கன்னா பிரிவினைகள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவதற்கான வாய்ப்பை உருவாக்கிட்டோம். அப்ப கவனமா நம்ம அமைக்கணும். இதே 7ஆம் இடத்தில் கேது அமர்ந்து விட்டால் வரக்கூடிய களத்தரம் கொஞ்சம் அறிவாளியா வருவாங்க. ஆனா கொஞ்சம் உடல் நோய் நொடி உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனா நல்ல கலரா இருப்பாங்க. தோல் அலர்ஜி உள்ளவங்களா வந்து சேருவாங்க. கலர் ரொம்ப கலர் ஓவர் கலரா அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கேது வரும் பொழுது அங்க கருத்து வேறுபாடுகள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப 7இல் கேது இருக்கக்கூடியவங்களுக்கு கலத்தரத்தை அமைக்கும் பொழுது இதே மாதிரி இவங்க கிரக அமைப்புக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஜாதகத்திலையும் கிரக அமைப்புகள் இருக்கக்கூடிய ஜாதகத்தை அமைச்சிட்டா இவங்களுக்கு கருத்து வேறுபாடு இல்லாமல் வாழ்க்கை திருப்தியா அமையும். இல்லைன்னா வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கவனமா அமைக்கணும். அப்ப நம்ம கிட்டத்தட்ட 7 கிரகங்களும் 7ஆம் இடத்தில் அமரும் பொழுது என்ன நிறத்தில் வரன் அமையும், அந்த கிரகங்கள் 7இல் அமரும் பொழுது நாம் இளம் வயதில் திருமணம் செய்யலாமா, கொஞ்சம் தள்ளி திருமணம் செய்யலாமா என்பதையெல்லாம் நாம் முடிவு செய்து கொள்ளலாம். பொதுவா 7ஆம் இடத்துல செவ்வாயோ சனி ராகு கேதுவோ அமர்ந்து விட்டால், சூரியன் இது போன்ற கிரகங்கள் அமர்ந்து விட்டால், பாவ கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் அமர்ந்துடுச்சுன்னா நீங்க கொஞ்சம் 25 பெண்ணா இருந்தா 23, 25 வயதிற்கு மேலையும், ஆணாக இருந்தால் 25, 27க்கு மேலையும் திருமணம் செய்வது நல்லது. அதே சுபகிரகங்கள் இருந்தா நீங்க கொஞ்சம் முன்னாடியே பண்ணலாம், தவறு கிடையாது. 21 வயது நிரம்பிய உடனே ஆணுக்கு நீங்க பார்க்கலாம், தவறு கிடையாது. பெண்ணுக்கு 18 வயது நிரம்பிய உடனே சுபகிரகங்கள் இருந்தா தானா நடந்துரும். நீங்க அதற்கான சூழ்நிலை அமைந்து விடும். நம்ம முன்னாடியே ஆரம்பத்திலேயே சொன்னோம், இளம் வயதில் யாரு திருமணம் பண்ணுவாங்க, அந்த 25 to 30 யார் திருமணம் பண்ணுவாங்க, 30 to 35 யார் திருமணம் பண்ணுவாங்க, திருமணமே நடக்காம யாருக்கு சன்னியாசி யோகங்கிறத நம்ம ஆரம்பத்துல நம்ம சொல்லி இருக்கிறோம். அப்ப யார் சன்னியாசி யோகம்னு நம்ம சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் 3 ஸ்தானங்களும் பலம் இழந்து, லக்னமும் பலம் இழந்து விட்டால் அவங்க சன்னியாசி யோகம் தான். அவங்க கடைசி வரைக்கும் அவங்க திருமணம் செய்ய முடியாத ஒரு சூழலை உருவாக்கிவிடும். ஒருவேளை நடக்கக்கூடிய காலங்களில் திசா புத்திகள் நன்றாக இருந்து நல்ல திசா புத்தி நடந்தாக்க அவங்களுக்கு வாழ்க்கையில மாற்றம் நிகழும். அப்ப அவங்களுக்கு என்னென்ன திசா புத்திகள் நடப்பில் இருக்கின்றதோ அதை பொறுத்து நம்ம பலன்களை நிர்ணயம் செய்ய வேண்டும். அப்ப அதை வச்சுதான் இது சன்னியாசி யோகமா அல்லது திருமணம் உண்டா இல்லையா, எந்த வயதில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நாம் சொல்லலாம். சரி, யாருக்கெல்லாம் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு சொல்றான். இன்னாருக்கு இன்னான்று எழுதி வைத்தானே தேவன் என்று அப்படின்னு சொல்லி இருக்கிறான். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லி இருக்கிறான். அப்ப இதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு எல்லாத்துக்கும் வரன் அமைதா, கணவன் மனைவி அமையறாங்களா, இந்த வாழ்க்கை துணை நன்றாக அமைந்து அவர்களுடைய கடைசி காலம் வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்து வாழ்க்கையை சிறப்பா அமைச்சிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு 30% இந்த மாதிரி நல்ல அமைப்புல இருந்து கடைசி காலம் வரைக்கும் ஒற்றுமையா இருந்து சிறப்பா இருக்கக்கூடியது அமைகிறது. அடுத்த ஒரு 30% பிரிவினை ஏற்பட்டு தார குற்றங்கள் ஏற்பட்டு 2வது திருமணம் 3வது திருமணம் நிகழ்கிறது. அடுத்த ஒரு 30% ஆரம்ப வாழ்க்கை சரியில்லைன்னா கூட பிற்பகுதி வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்லைன்னா முற்பகுதி வாழ்க்கை நன்றாக இருந்து பிற்பகுதி வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடியதா இருக்கும். அடுத்த 30%. மீதி 10% போராட்டம் தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்குமே போராட்டம். இதெல்லாம் அவங்களுடைய கிரக நிலையை பொறுத்து தான் இது அமையும்.
சரி, யாருக்கெல்லாம் ஒரு தாரத்தோட முடிஞ்சிடும், யாருக்கெல்லாம் இருதார யோகம் அமையும். அப்ப இருதாரம்ங்கிறது எப்பயுமே 2 மடங்கு 3 மடங்கு வந்தா செல்வம், சொத்து, சேர்க்கை, கல்வி இதெல்லாம் பல மடங்கு கிடைச்சதுன்னா சந்தோஷம். ஆனா வாழ்க்கை துணை 2 மடங்கு 3 மடங்குன்னு வந்தா வாழ்க்கை முழுசுமே போராட்டம் தான். அப்ப இந்த இருதாரம் என்பது யோகமா சாபமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ப யோகமா மாறுது, எப்ப சாபமா மாறுது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். யோகம் என்பது ஒருத்தர் போய் ஒரு இடத்துல திருமணம் செய்கின்றார். அந்த வீட்டுல 2 பெண்கள் தான். மூத்த பெண்ணை திருமணம் செய்கின்றார். அடுத்து 2 குடும்பத்தினுடைய மனைவியினுடைய சம்மதத்தோடு மனைவியினுடைய தங்கையும் திருமணம் செய்து கொள்கின்றார். இந்த சொத்து இவங்க சொத்து, இவங்களை விட்டு போயிடக்கூடாது, எல்லா சொத்தும் இவங்க குடும்பத்தோடய நின்னுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மனைவியினுடைய தங்கையை திருமணம் செய்து கொள்கின்றார். அது 2 குடும்பத்தினுடைய ஒற்றுமையோடும் செய்து கொள்கின்றார். இது யோகம். இருதாரம் என்பது யோகம். இந்த மாதிரி அனைவருடைய சந்தோஷத்தினையும் கடைசி வரைக்கும் சண்டை சச்சரவு இல்லாம ஒற்றுமையா இருக்கக்கூடியது யோகம். சாபங்கிறது என்ன அப்படின்னா, முன்ஜென்ம பூர்வ ஜென்ம கர்ம வினை. அது நம்மளுடைய கர்மா 7 ஜென்மத்துக்கும் தொடரும் அப்படிங்கிறான். 7 ஜென்மத்துக்கு முன்னாடி 7 ஜென்மத்துல செய்யக்கூடிய கர்மாவை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு அடுத்த திருமணம் செய்யறது, அல்லது ஒரு விபத்தின் காரணமா துணையை இழந்து விட்டு மறு திருமணம் செய்வது, அல்லது நம்மளுடைய திசா புத்திகள் காரணமாக வெவ்வேறு இடங்களில் சூழ்நிலை காரணமாக அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்துல 2வது திருமணம் கட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பொழுது பாதிப்பு ஏற்படுகிறது. அப்ப ஒரு பாதிப்பின் மூலம் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு போறது, இது மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டு பிரிஞ்சு திருமணம் செய்வது அப்படி என்பது சாபம். அப்ப எப்பெல்லாம் இந்த இருதாரம் ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த 7ஆம் இடத்த அதிபதி உச்சம் பெற்றாலும் அல்லது அந்த அதிபதி நீச்சம் பெற்றாலும் அல்லது அந்த அதிபதி அஸ்தங்கம் அடைந்தாலும் அவர்களுக்கு இருதாரம் ஏற்படுகிறது. அதே மாதிரி களத்திரக்காரகன் என்கின்ற சுக்கிரன் நீச்சம் அடைந்தாலும், சூரியனோட 8 டிகிரி பாகையில் அஸ்தங்க நிலை அடைந்தாலும் அங்க திருமண வாழ்க்கை திருப்தி இல்லாம அடுத்தடுத்த திருமணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்ப 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் அதிபதிகள் உச்சம் பெற்று அல்லது நீச்சம் பெற்று அல்லது அஸ்தங்கம் பெற்று இதற்கு தொடர்பான திசாபுத்திகள் நடந்தால் அவர்கள் வாழ்க்கையில் சாபமாக ஏற்பட்டு முதல் தாரத்திட்ட இருந்து பிரிந்து அடுத்த தாரம் கட்ட வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதுதான் இருதாரம் ஏற்படுவதற்கான கால சூழ்நிலை. அப்ப 7ஆம் இடத்தில் பாவர்கள் இருந்தாலும் அல்லது 7ஆம் இடத்த அதிபதி 6ஆம் இடத்தில் சென்று விட்டாலும் 6, 8, 12 மறைந்து அதே திசைகள் நடந்தாலும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதே சமயத்துல இந்த 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்து அதிபதிகள் 12 சென்று விரயமாகிவிட்டாலும் இவர்கள் எத்தனை குடும்பம் அமைத்தாலும் இவர்களுக்கு குடும்பம் நிற்பது கிடையாது. அப்ப இவங்கெல்லாம் என்ன பண்றது? இவங்க 2 தாரம் பண்ணியேதான் ஆகணுமா? அல்லது இவங்களுக்கு எத்தனை கல்யாணம் பண்ணாலும் குடும்பமே அமையல அப்படின்னா, இதற்கெல்லாம் ஒரு சில அவங்களுடைய கிரக நிலைகளை கொண்டு ஒரு சில பரிகாரங்கள் மூலமாக இவர்களுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்த முடியும். ஏன்னா இறைவன் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு நிவாரணம் கொடுத்திருக்கின்றான். தொடக்கம் என்று இருந்தால் முடிவு என்று ஒன்று உண்டு. நாணயத்துக்கு 2 பக்கம் போல
ஒரு பக்கம் சுபமாக இருந்தால் இன்னொரு பக்கம் அசுபம் உண்டு. இரவும் பகலும் கலந்துதான் வந்துகிட்டே இருக்கும், மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப ஒரு பிரச்சனை என்று இருந்தால் அந்த பிரச்சனைக்கு கட்டாயம் ஒரு தீர்வு உண்டு. அப்ப தீர்வு இல்லாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஒரு பூட்டு என்று இருந்தால் அதை திறப்பதற்கு என்று ஒரு சாவி உண்டு. ஆனா அந்த பூட்டை திறக்க முடியல அப்படின்னா சரியான சாவியை நாம் அங்க பொருத்தவில்லை என்று அர்த்தம். அப்ப பிரச்சனைக்கு தீர்வு நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா அந்த பிரச்சனைக்கு எந்த சாவியை, எந்த பூட்டுக்கு எந்த சாவியை நாம் சேர்த்தால் அந்த பூட்டு திறக்கும், அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் என்பதை கணித்து அவங்க ஜாதக அமைப்புல என்ன மாதிரி கொடுத்தால் அந்த பிரச்சனை தீரும் என்பதை பொறுத்து நம்ம கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி அமைத்து கொடுத்தால் கட்டாயம் பிரச்சனை தீரும். அப்ப அந்த பூட்டுக்கு சரியான சாவியை, சரியான தீர்வை நீங்க சொல்லலன்னா நீங்க எத்தனை பரிகாரம் செய்தாலும் அந்த பரிகாரத்தினால் அவர்களுக்கு நிவர்த்தி கிடைக்காது. அந்த செய்யக்கூடிய பரிகாரம் அவர்களுக்கு பலன் தரக்கூடியதாக, அந்த பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து பரிகாரங்களை நாம் கொடுத்தால் கட்டாயம் அவர்கள் வாழ்க்கையில நிவர்த்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப ஒரு ஜாதகத்துல, பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் நீச்சம் அஸ்தங்கம் அடைந்து விட்டால் அவர்களுக்கு அமையக்கூடிய கணவனால இவர்கள் திருப்தி அடைய முடியாது. அப்ப அந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையுமானா அமையாது. அப்ப அவர்களுக்கு பொருத்தம் பார்க்கும் பொழுதே கணவனுடைய ஜாதகத்தில் செவ்வாய் கொஞ்சம் பலமாக உள்ளதா பார்த்து அமைச்சிட்டோம்னா இவங்க பிரச்சனை சால்வ் ஆயிடும். இல்லைன்னா எப்படின்னாலும் அவர்களுக்கு இயற்கையா அமையக்கூடிய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அந்த கணவனுடைய பலம் குறைந்து விடும், வீரியஸ்தானம் பலம் இழந்து போயிருக்கும். அப்ப வீரியஸ்தானத்தை பார்க்கணும். நீங்க ஒரு கணவன் மனைவி, ஒரு ஆண் பெண்ணை ஜாதகத்தை இணைக்கும் பொழுது கட்டாயம் 3ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். 3ஆம் இடம் பலம் இல்லைன்னா அங்க வீரியமே இல்லை. வீரியம் இல்லாத ஒரு ஜாதகத்தை அமைச்சிட்டீங்கன்னா அங்க வாழ்க்கை வீணா போயிடும். அப்ப ஒரு வீரியம் மிக்க ஒரு பெண்ணுக்கு வீரியம் இல்லாத ஒரு ஆண் ஜாதகத்தை இணைச்சிட்டா அவங்க வாழ்க்கை சுபப்படுமானா கட்டாயம் சுபப்படாது. அங்க கட்டாயம் அவர்கள் பிரிஞ்சு அடுத்த ஒரு கல்யாணத்தை தேடிதான் போகிற மாதிரி வந்துடும். அப்ப கட்டாயம் கவனமா இணைக்கணும். அதே மாதிரி அந்த ஒருத்தருடைய எந்த ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்க ஜாதகத்துல செவ்வாய் பலம் இழந்துட்டாலும் அவங்களுக்கு பொருத்தம் பார்த்து இணைக்கும் பொழுது கவனமா இணைக்கணும். அதே மாதிரி சுக்கிரன் அஸ்தங்கம் அடைந்து நீச்சம் அடைந்து விட்டாலோ அல்லது ராகு கேது பிடியில் அந்த சுக்கிரன் இருந்து விட்டாலோ அல்லது சனியோட சேர்ந்து விட்டாலோ ராகு கேதுவுடன் சேர்ந்து விட்டாலோ கட்டாயம் அவங்க வாழ்க்கையிலையும் பிரச்சனை உண்டு, பிரிவினைகள் உண்டு. அங்க அந்த அவர்களுடைய வாழ்க்கை சுகப்படாது. அவர்கள் எந்த இதுக்கும் சுகம் பெற மாட்டார்கள். அவர்களால மனநிலை ஒரு தெளிவான நிலைக்கு வராது. அப்ப அவங்க குடும்ப வாழ்க்கை இல்லறம் சிறக்குமான்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் அவங்களுடைய இல்லறம் சிறக்காது. அப்ப நம்ம இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக வரன் இணைத்தால் அவங்க வாழ்க்கை வசப்படும், சிறப்படையும், இல்லறம் இனிக்கும். அப்ப கவனமா நம்ம இணைக்கணும். அப்ப அவர் யாருக்கெல்லாம் செவ்வாய் சுக்கிரன் நீச்சம் அஸ்தங்கம் ராகு கேது பாவர்களுடைய சேர்க்கை பெற்ற ஜாதக அமைப்பில் உள்ளவர்களுக்கெல்லாம் கவனமாக ஜாதகத்தை இணைக்க வேண்டும். அவர்களுக்கு இளம் வயதில் திருமணத்தை செய்து வைத்தால் அல்லது அவர்கள் இளம் வயதில் காதல் திருமணம் செய்து கொண்டால் கட்டாயம் அவர்கள் பிரிந்து இன்னொரு திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அப்ப அவங்க கொஞ்சம் இளம் வயதுல திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போட்டுதான் ஒரு 25 வயதிற்கு பின்னர் பண்ணுவது சிறப்பு. அவங்கெல்லாம் இளம் வயதில் பண்ணக்கூடாது. சரி, அப்ப ஒவ்வொரு நிலையும் அவர்களுடைய 2ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடத்தை கவனத்தில் கொண்டே 3ஆம் இடத்தையும் கவனத்தில் கொண்டு பொருத்தங்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், பொருத்தங்களை அமைக்க வேண்டும். சரி, யாரெல்லாம் காதல் திருமணம் செஞ்சுக்குவாங்க? இளம் வயதிலேயே அவங்க அந்த வயது முதிர்வடையாமல கூட அவங்க 18 வயது நிரம்பாம கூட நிறைய பேர் திருமணத்தை பண்ணிட்டு அப்புறம் சீர்திருத்த பள்ளி அங்கங்கன்னு போயிடுறாங்க.
அல்லது காதல் திருமணம் செஞ்சு நல்ல வாழ்க்கை அமையக்கூடியவங்களும் உண்டு. கடைசி வரைக்கும் ஒற்றுமையா இருக்கக்கூடியவங்களும். காதல் திருமணம் செய்து பாதி நாள் நன்றாக வாழ்ந்து விட்டு அப்புறம் பின்னர் வாழ்க்கை கசக்கக்கூடியதும் உண்டு. அப்ப யாரெல்லாம் இந்த மாதிரி காதல் திருமணம் செய்து கொள்வார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லக்னத்திற்கு 2ஆம் இடத்து அதிபதி, 7ஆம் இடத்து அதிபதி, 8ஆம் இடத்து அதிபதி, இவர்கள் 5ஆம் இடத்து அதிபதியோட தொடர்பு கொண்டால், 5, 9ஆம் இடத்து அதிபதிகளோடு தொடர்பு கொண்டால் அவர்கள் நிச்சயமாக காதல் திருமணம் செய்வார்கள். அந்த காதல் திருமணம் அந்த குறிப்பிட்ட வயதில் அந்த குறிப்பிட்ட திசாபுத்திகள் நடக்கணும். ஆனா அந்த திசாபுத்திகள் நடக்காம நம்ம இவங்க காதல் திருமணம் பண்ணிக்குவாங்கன்னு சொன்னோம்னா அது நடக்காது. ஒரு சில பேர்த்துக்கு அந்த அமைப்பு இருக்கும். 5, 7க்குரியவர்கள் பரிவர்த்தனை பெற்றாலும் காதல் திருமணம் நடக்கும். 2, 5க்குரியவர்கள் பரிவர்த்தனை பெற்றாலும் காதல் திருமணம் நடக்கும். 5, 11க்குரியவர்கள் 5, 7க்குரியவர்கள் பரிவர்த்தனை பெற்றாலும் காதல் திருமணம் நடக்கும். 8, 5க்குரியவர்கள் பரிவர்த்தனை பெற்றாலும் அல்லது தொடர்பு பெற்றாலும் அல்லது அவர்களுடைய நட்சத்திர சாரத்தில் திசாபுத்திகள் நடந்தாலும் அங்க திருமணம், காதல் திருமணம் நடக்கும். அப்ப இந்த போன்ற அமைப்புகள் இருக்கும் பொழுது அங்க காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப அந்த மாதிரி சமயத்துல நம்ம கவனமா அவங்களுடைய ஜாதகத்தை பொருத்தணும். அல்லது அவங்க அந்த காலத்துல காதல் திருமணம் செய்து கொள்வார்கள். அப்ப பெற்றோர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணிட்டு இவர்களுக்கு இந்த மாதிரி காதல் திருமணம் இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் அதற்கு ஒரு சில பரிகாரங்களை செய்து விட்டுட்டு அவங்க விருப்பப்படக்கூடியவங்களோட அதை ஒரு அரேஞ்சு மேரேஜா பண்ணுவதற்கான வாய்ப்புகளை பண்ணி கொடுக்கலாம். அவங்களுடைய திருமண வாழ்க்கை எதிர்காலத்துல நல்லா அமைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அப்ப இந்த மாதிரி சமயத்துல காதல் திருமணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த 7ஆம் இடத்தை கொண்டுதான் நம்மளுடைய வாழ்க்கை துணையை நம்ம நிர்ணயம் செய்து கொள்கின்றோம். இந்த 7ஆம் இடத்து அதிபதியினுடைய நிலையை கொண்டுதான் நம்மளுடைய ஒற்றுமை கடைசி வரைக்கும் ஒற்றுமையா இருக்கிறோமான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் விட்டு கொடுத்து வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்ப இந்த விட்டு கொடுத்தல் யாருக்கிட்டுமே இல்லைன்னா, கணவன் மனைவி கூட்டார 2 பேர்த்துக்கிட்டுமே இல்லைன்னா இவங்க வாழ்க்கை வாழ்றது வேஸ்ட் ஆகிவிடும். இவங்க வேதாத்திரி மகரிஷி கிட்ட போய் கேட்டாங்க, ஒரு கணவன் மனைவி, ஐயா நாங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்குது, நாங்க ஒற்றுமையா இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாரு, நீங்க 2 பேருமே விட்டு கொடுத்து வாழ்க்கையை வாழ வேண்டும், அந்த மாதிரி வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சந்தோஷமாக அமையும்னு சொன்னாரு. அப்ப கேட்டாங்க, யார் விட்டு கொடுக்கறது, கணவனா மனைவியான்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, உண்மையாலுமே உங்க 2 பேர்த்துல யாருக்கு மற்றவங்க மேல அன்பு இருக்குதோ அவங்களாவே விட்டு கொடுத்துருவாங்க, யாருக்கு அன்பு இல்லையோ அவங்க கட்டாயம் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. உடனே அந்த கணவன் மனைவி சொன்னாங்க, நாங்க 2 பேருமே விட்டு கொடுத்துட்றோங்க, நாங்க 2 பேரும் ஒருத்த மேல ஒருத்த அன்பாதான் இருக்கிறோம், அதனால நாங்க விட்டு கொடுத்து போறோம்னு சொன்னாங்க. அப்ப விட்டு கொடுத்து வாழ்பவர்கள் கெட்டு போவதில்லை, அவர்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அமையும். அப்ப அடுத்தது ஒருத்தன் ஒரு கேஸ் நடக்குது, கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை வந்துருது. அப்ப அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா அவங்களுக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் சம்பந்தப்பட்டு திசா போனதுன்னா அந்த பிரச்சனை தீர்மானா கடைசி வரைக்குமே தீரவே தீராது. அப்ப அந்த 6, 8, 12க்கு சம்பந்தப்பட்ட எந்த திசை போகுதோ அந்த திசைகளில் ஒவ்வொரு காரகத்துக்கும் ஒரு குறைந்தபட்சம் 3 ஆப்ஷன் இருக்கும். அந்த 3ல நம்மளா ஒரு ஆப்ஷனை, நமக்கு பாதிப்பு இல்லாத ஒரு ஆப்ஷனை எடுத்துக்கிட்டோம்னா மற்ற 2 பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப அந்த மாதிரி அவர்களை ஒற்றுமையா வாழ்வதற்கான வழியை செய்து விடலாம். அப்ப அவங்க இருக்கக்கூடிய வீட்டினுடைய அமைப்பு, அவங்க இருக்கக்கூடிய வீட்டினுடைய அமைப்பை வாஸ்துபடி சரி செய்து கொடுத்து விட்டாலும் அவர்களுக்கு 6, 8, 12க்கான திசாபுத்திகள் நடந்தா கூட பாதிப்பு இல்லாம அவங்க ஓரளவுக்கு ஒற்றுமையா வாழ்க்கையை ஓட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்ப அவங்களுடைய வீட்டுல எந்தெந்த பகுதி பாதிச்சா குடும்ப பிரிவினை ஆகும்
அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடமேற்கு பகுதி பாதித்தால் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க காதல் திருமணம் பண்ணுவாங்க, கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்வாங்க, டைவர்ஸ் வரைக்கும் கோர்ட் ஸ்டேஷன் போயிடுவாங்க. தென்கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டிருந்தால் அங்க வந்து இருதார யோகம் ஏற்படும், 2 தார திருமணம் நடக்கும். அங்க வந்து அவர்களுக்கு ஆண் வாரிசு இல்லாமல் பாதிப்புகளை கொடுக்கும். அடுத்தது தென்மேற்கு பகுதி பாதித்து விட்டால் அங்க கணவன் மனைவி பிரிந்து வாழ்வார்கள். அங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை திருப்திப்படாது, அவங்க இல்லறம் சிறக்காது, அவங்க திருப்தியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அப்படியே 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாலும் ஏதோ பேருக்கு ஊர் உலகத்து கணவன் மனைவியா வாழ்வாங்களே தவிர அவங்களால ஒரு திருப்தியான வாழ்க்கை, ஒரு இல்லறம் திருப்தி அடையாது, அவங்க உடலுறவு திருப்தி பெறாது. அப்ப அந்த தென்மேற்கு பகுதி பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்தா பிரச்சனை வரும். அப்ப வடகிழக்கு பகுதி பாதிச்சாலும் அவங்களுக்கு வாரிசு வராது. அப்ப வாரிசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அப்ப ஒரு வீட்டுல எந்த பகுதி பாதிச்சாலும் குடும்ப வாழ்க்கை பாதிக்கும் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம் வசிக்கக்கூடிய இடத்த நாம் சரியாக அமைத்து கொண்டால் அப்ப இந்த இல்லறம் நல்லறமாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப அது ஒரு நல்ல வாஸ்து தெரிஞ்சவங்களை கொண்டு நம்ம அந்த வீட்டை அமைத்து கொள்ள வேண்டும். அமைச்சுக்கிட்டா இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். அப்ப நம்ம எப்படி விட்டு கொடுத்து வாழணுங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லி இன்றைய வகுப்பை நம்ம நிறைவு செய்யலாம். ஏன்னா 12:30 ஆயிடுச்சு. கடைசி அரை மணி நேரம் சார் என்ன சொல்லியிருக்காரு, டிஸ்கஷன், நீங்க வந்து கேள்வி பதில், நம்ம உங்களுடைய டவுட் சந்தேகங்களை நம்ம வந்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஏன்னா நம்ம இப்ப இந்த 2 மணி நேர வகுப்புல எல்லாமே ஒரே நாள்ல எல்லாமே நம்ம வந்து சொல்லவும் முடியாது, அறிந்து கொள்ளவும் முடியாது. அதனால நம்ம இது ஆய்வு நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். நீங்க நடைமுறையில நிறைய ஜாதகத்தை ஆய்வு செய்யணும். நம்ம ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு ஒரு 5 நிமிடத்தோட நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஒரு புதுசா ஒரு இடத்துல ஒரு பெரிய திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பத்திரிகை நிருபர் போய் அவங்க கிட்ட, என்ன திருவிழா இந்த ஊர்ல, எல்லா ஊரே திரண்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்களே, என்ன விஷயம்னு சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, எங்க ஊர்ல இவங்க கணவன் மனைவி 2 பேரும் 90 வயதை தாண்டியவர்கள். ஆனா இவங்க திருமண வயதுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒற்றுமையா இருக்கிறாங்க. இன்னைய வரைக்கும் இவங்களுக்குள்ளார ஒரு பிரச்சனையும் இல்லை, கருத்து வேறுபாடே கிடையாது. இவங்க ஒற்றுமைக்காக நாங்க வந்து இன்னைக்கு விழா எடுத்து நாங்க ஊரே கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பத்திரிகை நிருபர் போய் அந்த கணவன் மனைவிட்ட ஒரு பேட்டி காண்றாங்க. உங்களுடைய ஒற்றுமைக்கு என்ன காரணம் சொன்னீங்கன்னா நாங்களும் அதை பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கணவனிடம் கேட்கின்றார். அப்ப அந்த கணவன் சொல்றாரு அந்த பத்திரிகை நிருபர்கிட்ட, ஐயா, நான் கல்யாணம் பண்ண உடனே எங்க குடும்ப வழக்கப்படி குதிரையில ஊர்வலம் வருவது எங்களுடைய வழக்கம். அந்த மாதிரி நானும் என் மனைவியும் ஆளுக்கு ஒரு குதிரையில ஊர்வலம் வந்து கொண்டு இருக்கும் பொழுது என் மனைவி அமர்ந்த குதிரை என்ன பண்ணிடுச்சு, கீழே தள்ளிடுச்சு ஃபர்ஸ்ட். அப்ப உடனே என் மனைவி சொன்னா, குதிரையை பார்த்து சொன்னா, இது வந்து உனக்கு முதல் மன்னிப்பு அப்படின்னு சொன்னா. மறுபடியும் மீண்டும் குதிரை மேல ஏறி உட்காந்தா. மறுபடியும் கொஞ்சம் தூரம் போன உடனே குதிரை மீண்டும் அந்த மனைவி கீழே தள்ளிடுச்சு. இது உனக்கு 2வது மன்னிப்பு அப்படின்னு சொல்லி அந்த குதிரையை பார்த்து சொன்னா. சொல்லிட்டு மீண்டும் குதிரை மேல ஏறி உக்காந்துட்டா. அடுத்து கொஞ்ச தூரம் குதிரை போனது, மீண்டும் அந்த குதிரை என்னுடைய மனைவியை தள்ளிடுச்சு. அவளுக்கு வந்ததே கோபம். குதிரையை பார்த்து சொன்னா, இனிமேல் உனக்கு மன்னிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஹேண்ட்பேக்ல இருந்த துப்பாக்கி எடுத்து டப்புன்னு சுட்டு தள்ளிவிட்டான். பொசுக்குன்னு குதிரை செத்து போயிடுச்சு. எனக்கு பயங்கர கோபம். என்னுடைய மனைவியை போய் கை ஓங்கிட்டு போய், என்ன காரியம் நீ பண்ணிட்ட, குதிரையை சுட்டு கொன்னுட்டியே, ஒரு அப்பாவி ஜீவனை கொன்னுட்டியே அப்படின்னு சொல்லி நான் கோபமா திட்டுறேன். அப்ப என்னை பார்த்து சொன்னா, இது உனக்கு முதல் மன்னிப்புன்னு சொன்னான். ஆகா, இவ 2வது மன்னிப்பு தான் தருவா, 3வது மன்னிப்பை நம்மளே சுட்டு தள்ளிடுவான்னு பயந்துட்டு அன்னைக்கு அடங்கினவன் தான். அன்னையில இருந்து என்னுடைய மனைவிய நான் எதிர்த்து பேசினதே கிடையாது. இன்னைய வரைக்கும் என் மனைவி சொல்லு மந்திரம், என் மனைவிக்கு கட்டுப்பட்டே நான் நடந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்றான். அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலும்
கணவன் மனைவி பேச்சை கேட்டும் மனைவி கணவன் பேச்சை கேட்டும் வாழ்க்கை வாழ்ந்தால் அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். சார் சீனிவாசன் சார் ரெடி ஆயிட்டாரு. அடுத்து நம்ம இன்றைய வகுப்பினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வருகின்றோம். சார் சீனிவாசன் சார். ரைட்டுங்கய்யா, சார் பேசுங்க. நீங்க நான் பேசுற ஆடியோ உங்களுக்கு கேக்குதாங்கய்யா? இந்த வகுப்பில் இன்று கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களும் எல்லாம் வல்ல இறைவன் அருளால் நீங்களும் உங்கள் குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து உங்களை மனதார வாழ்த்துகின்றேன். நீங்களும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனை வணங்குகின்றேன், வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க சீனிவாசன் சார். நான் பேசுற ஆடியோ உங்களுக்கு கேக்குதுங்களா ஐயா? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? ஆண்கள் எப்பொழுதும் விட்டு கொடுத்தால் மனைவி பேச்சை கேட்டா நன்றாக இருக்கும். நீங்க ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க, ஆண்கள் பாவம் என்று. நாம எப்பொழுதுமே பாவம் தான். ஏன்னா நம்ம விட்டு கொடுத்து போனோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும், வேற வழி இல்லை. அப்ப நம்ம ஜாதகத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய 7ஆம் அதிபதி நம்மளோட பலம் கம்மியா உள்ளதா தேர்ந்தெடுக்கணும். நீங்க உங்களுடைய 7ஆம் அதிபதி பலமா தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அவங்க பேச்சதான் கேட்டே ஆகணும். அவங்க சொல்றதுதான் வேத வாக்கு. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதாங்க ஐயா? ஐயா நந்தா ஐயா, நீங்க ஐயா நான் உங்க ஆடியோ நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்டாதான் நீங்க பதில் சொல்ல முடியும். ஓகே ஓகே. ஹரி சார் அவர்கள் ரொம்ப பயனுள்ளதா இருந்தது ஐயா, சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஏன்னா ஒரு வகுப்புல நீங்க கலந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றால் என்ன ஆகுங்கிறீங்க. மனைவியால விரைய செலவு ஏற்படும். எவ்வளவு வந்தாலும் மிச்சம் பண்ண முடியாது. நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் மனைவிக்கே செலவு பண்ணியே காலம் போயிடும். இதுதான் 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறும் பொழுது. ஆனா நீங்க சுப செலவா மாத்திக்கணும், அதே சமயத்துல விட்டு கொடுத்து வாழ்க்கையை ஓட்டிக்கணும். இல்லைன்னா தார குற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனம். அந்த திசையே நடந்தா, ஒருவேளை அந்த திசை நடப்புக்கு வரலைன்னா நீங்க கவலைப்பட தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. எந்த ஒரு அசுபகிரகத்தினுடைய திசையும் நடப்புக்கு வரலன்னா யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. காதல் திருமணம் அமைப்பே இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட வயதில் அந்த திசா புத்திகள் நடக்கலைன்னா அவங்களுக்கு காதல் பண்ணி திருமணம் பண்ணுங்கிற கட்டாயம் வராது. அதே சமயத்துல இருதார யோகம் இருந்தாலும் அவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட திசைகள் நடக்கலைன்னா அவர்களுக்கு இருதாரம் பண்ண வேண்டிய கட்டாயம் வராது. அதனால கவலைப்பட தேவையில்ல. ஐயோ நமக்கு இருதார அமைப்பு இருக்குதே அப்படின்னு நீங்க பயந்தே காலத்தை ஓட்டணுங்கிற அவசியம் இல்லை. எப்ப அந்த பாதிப்புகள் வரும், அந்த திசைக்கு சம்பந்தப்பட்ட திசை வந்தா மட்டும்தான், இல்லைனாக்கா அந்த பாதிப்பு வராது. சார் என்ன சொல்றீங்க? ஹெட்செட் ஆடியோ கேக்குதுங்களா? நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதாங்கய்யா? ஹெட்செட் அணியும்னு வருது, ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு ஒரு சாரு. நீங்க தாங்கய்யா. ஐயா நீங்க ஹெட்செட் போடுங்கய்யா. சீனிவாசன் ஐயா பேசுறது கேட்கலைங்க. நீங்க ஹெட்செட் போட்டுங்க ஐயா. சீனிவாசன் ஐயா நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. ஐயா உங்க மைக் எடுத்துருங்க. ஆமா, 7இல் ராகு இருந்தால், ராகு கேது இருந்தால், ராகு கேது உள்ள ஜாதகத்தை இணைப்பது ரொம்ப சிறப்பு. ஏனென்றால் கணவனுக்கும் மனைவிக்கும் ஏன் செவ்வாய் ராகு கேதுகளை பார்க்கின்றோம், கிரக பொருத்தம் பார்க்கின்றோம் என்றால் பலம் பலவீனம் தான். ஒரு ஜாதகத்துல லக்னம் 2ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்தால் அதற்கு நேர் 180 டிகிரியில அடுத்த கிரகம் இருக்கும். ராகு இருந்தா கேது இருக்கும், லக்னத்துல இருந்தா 7ஆம் இடத்துல இருக்கும், 2ஆம் இடத்துல இருந்தா 8ல இருக்கும். அப்ப இந்த லக்னம் 2ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல ராகு கேதுகள் இருந்தால் அவர்களினுடைய அணுக்கள், விந்து அணுக்கள், நாத அணுக்கள் கம்மியாக இருக்கும். அணுக்களினுடைய எண்ணிக்கை பலம் குறைவாக இருக்கும். அதுபோல உள்ளவர்களுக்கு அதே அமைப்பில் உள்ளவர்களை இணைத்தால் அவர்களுடைய குழந்தை பாக்கியம் தடை இல்லாமல் நமக்கு கிடைக்கும். ஐயா இப்ப பேசுங்க.
இப்ப கேக்குதா பாருங்க. நான் பேசுறது கேக்குதா இப்ப? நீங்க பேசுறது கேக்குதுங்கயா. நீங்க நீங்களே அந்த ஹெட்செட் போட்டு பிளாக் பண்ணிட்டு நாங்க பேசுறது கேட்காது உங்களுக்கு. ரைட், ஓகே. அதுதான் நான் பேசுறது கேட்கல. ரைட், இப்ப பேசுறது கேக்குதாங்கய்யா? நீங்க பேசுறது கேக்குதுங்கயா. ரைட், ஓகே. இப்போ கொஸ்டின் செக்ஷன் போவோம். சரி, மக்கள் நீங்க பேசிட்டீங்க. ரைட்டுங்க, ரைட், ஓகே. ஒரு நல்லதொரு சிறப்புரை. இந்த சிறப்புரை சார்ந்து கேள்விகள் கேட்க விரும்பக்கூடிய மக்கள் அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். உங்க கேள்விகளுக்கான பதில்களை ஐயா கொடுப்பாங்க. இணைப்புல நம்ம வெங்கடேஸ்வரன் ராமசுப்பையா இருக்கிறாங்க. இல்ல, அல்லூர் வெங்கட்ராமன் ஐயாவும் இல்ல. சரி, ஓகே. லக்ஷ்மி தாஸ், நீங்க உங்க விஷயங்களை கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். பேசலாங்கய்யா. லட்சுமி தாஸ் பேசுங்க. 7ஆம் பாவகம் மிகவும் சிறப்பாக எடுத்தீங்கய்யா, நல்லது. ஓகேங்க. உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர், இது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? அத நான் சொல்றேங்க. அது சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா உங்களுக்கு? கேக்குது. இப்ப என்னுடைய புத்தகம் தொழில்முறை ஜோதிட ரகசியங்கிற புத்தகத்துல உடன்பிறப்புகளை அறிந்து கொள்வது எப்படிங்கிற ஒரு இது எழுதியிருக்கிறேன். அதை பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம கலத்திரத்தோட பிறந்தவங்க எத்தனை பேருங்கிறத நான் இப்ப சொல்றேன். இப்ப கலத்திர காரகன்ங்கிறது சுக்கிரன் தான். அப்ப அந்த சுக்கிரனோட சேர்ந்த பார்த்த கிரகங்களினுடைய எண்ணிக்கையை கணக்குல எடுத்துக்கணும். அந்த கிரகங்கள்ல எத்தனை கிரகம் அஸ்தங்கம் அடைஞ்சது நீச்சம் அடைஞ்சதை கழிச்சிடணும். மீதி உள்ள கிரகத்தினுடைய எண்ணிக்கை எடுத்தீங்கன்னா அதுதான் நமக்கு வரப்போற கணவன் மனைவியினோட கூட பிறந்தவங்க எண்ணிக்கைன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சுக்கிரனை வைத்தே நீங்கள் அந்த கலத்தரத்தினுடைய உடன்பிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? ஓகேங்க. என்ன விரிவா வேணும்னா என்னுடைய புத்தகத்தை வாங்கிக்கிங்க. என்னுடைய புத்தகத்துல தெளிவா கொடுத்திருக்கிறேன். பயன்படுத்திங்க. நன்றி லட்சுமி தாஸ், நன்றி. அடுத்து வேற யாரும் சந்தேகங்கள் கேட்கறதுனா கேட்கலாம். கோபால் பிச்சமுத்து ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயத்த பேசலாம். கோபால் பிச்சமுத்து ஐயா. சார் வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம் ஐயா. துலா லக்னம், சனி பகவான் 5ல இருந்து தசனை எடுக்கிறாரு. 8ல கேதுவோட சுக்கிரன் இருக்குயா. 11ல பாதகத்துல செவ்வாய் இருக்குது. இன்னும் திருமணம் ஆகல. சனி 2-7-11 பாக்குது. செவ்வாய் 11ல போய் பாதகாதிபதி மனை ஏறிடுச்சு. ஆமா, அதனாலதான் பாதிப்பு அடைஞ்சிருச்சு. நீங்க உங்களுடைய வீட்டினுடைய அமைப்பை மாத்தி அமைச்சீங்கன்னா உங்களுடைய திருமண தடை நிவர்த்தி ஆகும். நீங்க சொல்லுங்க, நான் வீட்டையே மாத்தி திருமணம் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்தாரோம். ஓகேங்க ஐயா. ஓகேங்க ஐயா. நன்றி. நன்றிங்க. நன்றி. நன்றி கோபால் ஐயா. நன்றி ஐயா. ஐயா நந்தா ஐயா, உங்க ஆடியோ இறைச்சல. சரி, ஆடியோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இறைச்சலா இருக்கு. அடுத்து ஜெயச்சந்திரன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயத்த பேசலாம். பேசலாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இல்ல, பொதுவா இப்ப லக்னத்துல கேது இருந்தா 7ஆம் இடத்துல இது ராகு இருக்கும். லக்னத்துல கேது இருந்தா 7ஆம் இடத்துல ராகு இருக்கும். இப்ப இந்த ராகு இருக்கிறதுனால பாதிப்புங்கிறது நல்லாவே தெரியுதுங்க. இப்ப சேர்க்கிறப்ப அந்த ராகு 7ல இருக்கிற மாதிரி தான் சேர்க்கணுமா, கேது இருந்தாலும் பரவாயில்லையே? பரவாயில்ல.
அது சில ரெண்டுல யாரு இருந்தாலும் தப்பு இல்ல. அதாவது ராகு தான் இருக்கணுமா? ராகு கேது எது வேணாலும் இருக்கலாம். சரிங்க சரிங்க. நன்றிங்க. கேது இருந்தா ஆன்மீகத்தோட வருமா இந்த பொண்ணு? ஆன்மீகத்தோட வரப்ப இந்த பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். அதனால பாதிப்பு இருக்காது. ராகு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமா ராகு தான் இருக்கணுங்கிறது இல்ல. கேது மாறி இருந்தாலும் தப்பு இல்ல. சரிங்க சரி. நன்றிங்க. நன்றி. ரைட். நன்றி. வாழ்க வளமுடன். ஜெயச்சந்திரன் ஐயா. அடுத்து கோபி ராமமூர்த்தி ஐயா. ஐயா இதுல மொத்தம் எத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்கிறத சொன்னீங்கன்னா? ஐயா 50 பேர் இணைஞ்சிருக்கு. ஐயா மொத்தம் 67 பேர் இருந்தாங்க. இப்போதைக்கு 49 பேர் இருக்காங்க ஐயா. ஓகேங்க ரொம்ப சந்தோஷம். என்னுடைய நம்பரை சொல்லிடுங்கய்யா. இருங்க சொல்லலாங்க ஐயா. நிறைவா உங்க நம்பர் சொல்லுங்க. கோபிராம் இன்னும் கேள்விகள் ஆள் இருக்காங்க, இன்னும் அன்பர்கள் இருக்காங்க. நிறைவா சொல்லலாம் நீங்க. சரிங்க. கோபிராம் வணக்கம் ஐயா. பேசலாம். கேக்குதுங்களா? கேட்கலாம், கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் நந்தா துரைசாமி. என்னுடைய போன் நம்பர் குறிச்சிங்க. 9437333855. மீண்டும் ஒரு முறை சொல்றேன். 94373888. இருங்க, தப்பாயிடுச்சு, சாரி. 9437333855. ரைட், நன்றி. அடுத்த கேள்வி கேளுங்க. ஹலோ, கேக்குது, பேசலாம். வணக்கம் ஐயா. அவரு கேட்கல போல இருக்க. கேக்குது, நீங்க கேளுங்க. இப்ப நீங்க கலஸ்தரத்துல எல்லாமே சொன்னீங்க, அருமையா இருந்தது உங்க கிளாஸ். இப்ப ஒரே ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, சூரியனும் சேர்ந்து பெண்ணோட ஜாதகத்துல எங்க இருந்தாலும் குடைச்சல்னு சொல்றாங்களே, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நீங்க சொல்லாம விட்டீங்களே. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்துல எந்த இடத்துல பாவகத்துல இருந்தாலும், எந்த பாவத்துல இருந்தாலும் அது பிரச்சனைக்குரிய ஜாதகமாவே பேசப்படுது, பார்க்கப்படுகிறது. கரெக்ட். நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, செவ்வாய் 2, 7, 8ல இருந்தா ரொம்ப பாதிப்பு தான். 12ல இருந்தாலும் பாதிப்பு தான். அந்த செவ்வாய் அஸ்தங்க நிலை அடையாம இருந்தால் பெருசா பாதிக்காது, தொந்தரவு வராது. அந்த சூரியனோட சேர்ந்த செவ்வாய் அஸ்தங்க நிலை அடைந்து விட்டால் பாதிப்பு ஏற்படும். இல்லைன்னா நம்ம பயப்பட தேவையில்ல. நீங்க எல்லா ஜாதகத்தையும் நம்ம ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களுக்கு தகுந்த ஜாதகத்தை இணைக்கணும். அதே மாதிரி கிரகங்கள் பாதிப்பு உள்ள ஜாதகத்தை அமைச்சிட்டா ஒண்ணும் பண்ணாது. பொதுவா 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ல சூரியன் செவ்வாய் இருந்துடுச்சுன்னா அங்க தார குற்றங்கள் ஏற்படும். அதுவும் செவ்வாய் சூரியனோட சேர்ந்து அஸ்தங்க நிலை அடைந்தால் பாதிக்கும். மற்ற இடங்கள்ல இருந்ததுன்னா பெருசான பாதிப்பு ஒண்ணும் கிடையாது. இது இது பரிவர்த்தனையே சொல்லலாங்களா? இப்ப சிம்மத்துல பரிவர்த்தனை இருந்தா கூட ஒண்ணும் எடுத்துக்கலாம். சிம்மத்துல செவ்வாய், விருச்சிகத்துல சூரியன், 7ஆம் வீடு விருச்சிகம், ரிஷப லக்னம். நீங்க செவ்வாய் ஆட்சி பரிவர்த்தனை யோகம் பெற்றா நம்ம அது நார்மலா எடுத்துக்கலாம், ஒன்றும் பயப்பட தேவையில்ல. பரிவர்த்தனை ஆச்சுனாலும் இந்த கேஸ் வருமான்னு கேட்க வரேன். பரிவர்த்தனை ஆனாலும் இது வருமா, எஃபெக்ட் ஆகுமா? இல்ல பரிவர்த்தனை ஆனா அந்த பாதிப்பு இருக்காது, பாதிப்பு குறையும். நட்சத்திர சாரம் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. ஆமா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றிங்க. நன்றி கோபி சார். அடுத்து கேளுங்க. அடுத்து தட்சிணாமூர்த்தி சார். ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயத்த கேட்கலாம். வணக்கம் சார். ஆக்சுவலி சிர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி நீச்சம் ஆயிட்டு அவர் 9ஆம் கோணத்துல திரிகோணத்துல இருக்கும்போது, சுபர் பார்வைகள் இருக்கும்போது அந்த நபரோட வாழ்க்கை எப்படி அமையும்? ஹலோ, கேக்குதா சார்? ஐயா கேக்குதுங்களா?
ஐயா பேசுறது கேக்குதுங்களா? சொல்லுங்க, அது தெளிவா வாய்ஸ் வரல. நீங்க பேசுறது கேட்கலங்கய்யா. நான் பேசுறது கேட்கலையா? கேட்கல விட்டு சார். கேக்குது. விட்டா பேசுங்க. கேட்கலங்கய்யா. நம்ம என்ன சொல்ல பதில் வரணும் அதான். பேசுங்கய்யா. அஞ்சு பேசு. ஐயா நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. நல்லா டவர் ஃபுல்லா தான் இருக்கு. இப்ப கேக்குது. ஏதோ மறைச்சிருக்கு. இப்ப கேக்குது சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, அந்த சிற லக்னம் என்னன்னு சொல்லுங்க. அதாவது சிற லக்னக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி நீச்சமாயி 9ஆம் அதிபதியோட சேர்ந்து அது வந்து திரிகோணத்துல இருக்கும்போது சுபர் பார்வையோடு இருக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை திறம் எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை பாதிப்பு உண்டுங்கய்யா. பாதிப்பு ஏன்னு கேட்டா, சிற லக்னத்துக்கு 9ஆம் இடத்து அதிபதி தான் பாதகாதிபதி. அப்ப 7ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதியோட சேர்ந்துட்டாவே வாழ்க்கை வந்து அவ்வளவு சிறப்பா இருக்காது. அது அந்த நட்சத்திர சாரம் வந்து உங்களுக்கு இதுல புஷ்கரமா அந்த மாதிரி இதுல சுப நட்சத்திரம் எந்த லக்னமா இருந்தாலும் சரிங்கய்யா, 7ஆம் இடத்து அதிபதி லக்ன பாதகாதிபதியோட சேர்ந்துட்டா அங்க வாழ்க்கையில பிரச்சனை உண்டு, பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வரும். சரிங்க. நன்றிங்க. நன்றிங்க. ரைட். நன்றி தட்சிணாமூர்த்தி சார். நன்றிங்க. நிறைவா ஸ்ரீகுமார் சார். ஐயா ஸ்ரீகுமார் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயத்தை கேட்கலாம். ஐயா வணக்கம். நீங்க 7ல ராகு கேது இருந்தா அந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகத்தை சேர்த்துன்னு சொன்னீங்க. 7ல வந்து ராகு கேது உள்ளவங்களுக்கு 7ல செவ்வாய் இருக்கிற ஜாதகத்தை சேர்க்கலாமா? அதாவது 7ல ராகு கேது உள்ள ஜாதகத்துக்கு ராகு கேது மாறி வரலாம், தப்பு இல்ல. ராகு இருந்தா ராகே தான் இருக்கணுங்கிறதெல்லாம் இல்ல, கேது இருந்தாலும் தப்பு கிடையாதுங்க. என் கேள்வி 7ல செவ்வாய் 2 கிரகத்துல எந்த கிரகம் வேணாலும் மாறி உட்காரலாம். ஐயா 7ல கேது உள்ளவங்களுக்கு செவ்வாய் போல் கேதுன்னு சொல்லுவாங்க. அதனால செவ்வாய் உள்ள ஜாதகரை சேர்க்கலாமா கேட்டேன். 7ல செவ்வாய் உள்ளவங்க 7ல கேது உள்ளவங்களுக்கு சேர்க்கலாமா? அப்படி சேர்க்க கூடாதுங்க. நீங்க கேள்வி, லக்னம் 2ஆம் இடத்துல ராகு கேது இருந்தா அதே அமைப்புல உள்ளவங்களை தான் சேர்க்கணும். அதே மாதிரி செவ்வாய்க்கும் ராகுக்கும் இணைக்க கூடாது. செவ்வாய்க்கும் கேதுக்கும் கேட்டீங்க. செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா 7ல இருந்ததுன்னா 2, 4, 7, 8, 12 உள்ள ஜாதகத்தை இணைக்கலாம். ஐயா இன்னொரு கேள்வி, இது பாவகத்தை வச்சு நான் பார்க்கணுமா இல்ல ராசி கட்டத்தை வச்சு பார்க்கணுமா? இப்போ சில ஜாதகங்கள் வந்து 7ல கேது இருக்கும், இல்ல சில ஜாதகத்துல 7ல கேது இருக்கும், ஆனா பாவக கட்டத்துல அது வந்து 6க்கு போயிடும். அப்போ வந்து அதை எப்படி பாக்குறது? நீங்க ராகு கேது 7ஆம் இடத்துல இருந்தே அந்த திசைகள் முடிஞ்சு போயிடுச்சு, அந்த திசை நடப்புக்கு வரவே வராதுன்னா அவங்களுக்கு நீங்க ராகு கேது இல்லாத ஜாதகத்தையும் இணைக்கலாம், தப்பு கிடையாது. நன்றி. நன்றிங்க. அடுத்த கேள்வி. அடுத்து ராமசுப்ரமணியன் சார். சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு விஷயத்தை கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீனிவாசன் சார். சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். உங்களுக்கு கொஞ்சம் சவுண்டா கேளுங்க, வாய்ஸ் வந்து கிளியரா வரல. ஏன்னா நம்ம லேப்டாப்பா இருந்தா இன்னும் கொஞ்சம் சவுண்ட் கிடைக்கும். சொல்லுங்க. கிளியரா இருக்கா? சொல்லுங்க. சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்ப சரியா இருக்கு இல்லையா? சொல்லுங்க, பேசுங்க. ராமசுப்ரமணியன் சார் நீங்க பேசலாம். சேர்ந்து இருந்தா கூட சுபத்துவம் இருக்கக்கூடிய சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் அதுக்கு பாதகாதிபதி யாருங்கிறத நீங்க நிர்ணயம் பண்ணிக்கணும். இல்ல பாதகாதிபதியோட 7ஆம் வீட்டு அதிபதி, 2ஆம் வீட்டு அதிபதி, 8ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்துட்டா ஒரு சில பிரச்சனைகள் சிக்கல்கள் வர பார்க்கும். அதுக்கு சம்பந்தப்பட்ட திசையே நடந்தா. ஆனா இத சுபகிரகங்கள் பார்த்துட்டா அந்த பாதிப்பு வராது.
இல்ல அதுக்குதான் நான் கேட்க வந்தேன். அதாவது ஒருத்தருக்கு வந்து நம்ம மேட்சிங் பார்க்கும் பொழுது இப்ப ஒரு பர்டிகுலர் ஆத்மிக்கு நம்ம வந்து மேட்சிங் பார்க்கறோம் அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு பாதுகாதிபதி 50 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேலதான் வருது அப்படின்னு சொன்னாக்கா அதை நம்ம பாதகம்னு எடுத்துக்கணுமா? அது ஒண்ணும் பாதிப்பு கிடையாது. அது வேண்டாம் பயப்பட இல்லையா? தேவையில்ல. ஏன்னா ஏன்னா பாதுகாதிபதிங்கிறது வந்து தசாபுத்தி வரும்பொழுதுதான் பிரச்சனைகள் பண்ணும். ஆமா ஆமா ஆமா. வயசான காலத்துல வரும்னாக்க நம்ம மேட்சிங் பார்த்துக்கலாம். ஏன்னா அது ஒண்ணும் பண்ணாது, ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா தட்சிணாமூர்த்தி அவர்கள் கேட்டார் இல்லையா, அது ஒரு கிளாரிபிகேஷனுக்காக தான் கேட்டேன். தேங்க்யூ சார், ரைட் ரொம்ப ரைட் நன்றி. ரைட். நன்றி ராமசுப்ரமணியம் சார், நன்றி. தேங்க்யூ சார். ரைட், நன்றி ஐயா. நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோங்கய்யா. மக்கள் எல்லாரும் அவங்களுடைய கேள்விகள் கேட்டாங்க. நீங்களும் இவ்வளவு நேரம் உங்களுடைய 1.5 மணி நேரம் சிறப்புரை, அதை தொடர்ந்து கேள்வி நேரம், எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பாக பதில் கொடுத்துருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியை நாம நிறைவு பண்றதுக்கு முன்னாடி நிறைவா நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாங்க. ஏதாவது ஜெயச்சந்திரன் சார். கேட்கலாம் ஜெயச்சந்திரன் சார், கேளுங்க. ஐயா, இப்ப வந்து சூரியன் செவ்வாய் இருந்து அஸ்தங்கமாயிருந்தா தவறுங்கிறது உண்மைதான். ஒரு ஜாதகத்துல அந்த மாதிரி இருந்து வரன் சேர்க்கிறப்ப அந்த செவ்வாய் பலம் இழக்காமல் நல்லா இருந்தா போதுமானது தானே? ஒருத்தருக்கு அஸ்தங்கமா இருந்தா இன்னொருத்தருக்கு அஸ்தங்கமா இருக்கக்கூடாது, நீச்சமா இருக்கக்கூடாது. ஆமா, இன்னொரு ஜாதகத்துல அது நல்லா இருந்தா ஒண்ணும் பண்ணாது. இப்ப ஒருத்தர் ஜாதகத்துல பாதிச்சிருச்சுன்னா இன்னொரு ஜாதகத்துல நல்லா இருக்கணும். அப்ப வந்து ஒண்ணும் பண்ணாது. எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் இதான ரூல். இதான் ரூல். ஆமா, எந்த ஒரு கிரகம் ஒருத்தருக்கு பாதிச்சு இருந்தா இன்னொருத்தருக்கு பாதகம் இல்லாம இருந்தாலே போதுமானது. போதுமானது போதுமானது. அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா? எடுத்துக்கலாம். ஓகே, நன்றி. ஏன்னா 2 பேர்த்தோட ஜாதகத்திலயும் செவ்வாய் பாதிப்பு அடையக்கூடாது. ரைட், நன்றிங்கய்யா. ஐயா, நிறைவா நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லாங்க, நிகழ்ச்சியை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். ரைட்டுங்க. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய மதிய வணக்கம். நமக்கு சீனிவாசன் ஐயா அவர்கள் ஸ்டார் அகாடமி மூலமாக நமக்கு நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு ஐயா அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். ஐயாவினுடைய சேவை மென்மேலும் வளர வேண்டும். இன்னும் இந்த சேவை உலகம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என்று ஐயாவை மனமாற வாழ்த்துவோம். உங்களுக்கு இன்னும் மீண்டும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளவும். என்னுடைய நம்பர் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், குறிச்சிங்க. 9443733855. என்னுடைய புத்தகத்தை நீங்க வாங்கிக்கிங்க. தொழில்முறை ஜோதிட ரகசியம் என்ற புத்தகத்துல உங்களுக்கு உடன்பிறப்புகளை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற சூட்சும விதிகளையும், நீங்க ஜாதகத்துல எப்படி பலன் சொல்லணுங்கிற சூட்சுமங்களையும். ஐயா கேக்குதா? போன் நம்பர் சொல்லிட்டீங்க, புத்தகம் சொல்லிட்டீங்கயா. ரைட், போன் நம்பர் சொல்லியாச்சு, புத்தகம் சொல்லியாச்சு. ரைட், நன்றிங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஓகே, தேங்க்யூ சீனிவாசன் ஐயா, நன்றிங்கய்யா.